ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மீ டிஎன்பிசி சேனல். இந்த வீடியோவில் முகலாயர்கள் பகுதி 3ல் பார்க்க போகிறோம். பகுதி 3ல் என்ன இருக்குன்னு கேட்டால், முகலாயர்களுடைய நிர்வாக முறை தான். அவங்க காலத்தில் வந்து கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு, ஓவியம் இருந்துச்சா, இசை இருந்துச்சா, இவங்க வந்து எந்த மதத்தை ஆதரிச்சாங்க, வர்த்தகம் வணிகம் எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையுமே ரெகுலராக ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா பாஸ் ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம சேனல்லேருந்தே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஷின் கேட்டிருந்தோம். எது எது யார் யார் எழுதுனது, நூல்களாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அப்படின்ற மாரி. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், 1528 பாபர் நடத்திய போரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். பெரும்பாலான பேர் வந்து பானிபட் போர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது கான்வா போர் சொல்லியிருக்காங்க. 30% பேர் மட்டும்தான் கரெக்டாக சந்தேரி போர்னே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷினுங்க. இந்த கொஷினுக்கே வந்து நம்மளால் சரியாக பதில் சொல்ல முடியல அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிறது ரொம்ப சந்தேகம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கதையாக கேட்டு ஒரு ஸ்டோரியாக வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணால் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். மொத்தமாக மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஎன்பிசி ஒரு பெரிய கடல். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மட்டுமே படித்தா போதுமானா கிடையாது இல்லையா? ஸோ பலதரப்பு டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாத்தையும் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1700 பேரில் 32 பேர் பானிபட்டு போர், 29 பேர் கான்வா போர் அப்படின்னும் போது நிறைய பேர் தப்பாக தான் பதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேசிக் கொஷின். அதுக்கே அடுத்தது 2வது பாருங்களேன், இபன் பதுதாவின் பயண குறிப்பு தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 41% பேர் வந்து ஷானாமா சொல்லியிருக்கீங்க. யார் எதிர்ப்பா ஷானாமா? பிர்தௌசி அவர் தானே இருந்தார். அடுத்தது கிசுகி அப்படின்றது ஒரு நூலே கிடையாது, அது சும்மா போட்டு விட்டது. அதை 27 பேர் சொல்லியிருக்கீங்க. கியூசி அப்படின்றது தான் வந்து யார்? இவாங்ஷோ நினைக்கிறேன். ஆமாம், அவர் எழுதின நூல். ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், இந்த எடுத்துக்காட்டை பார்த்ததுக்கு அப்புறமாவது மனப்பாடம் பண்ணுறதை நிறுத்திட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. சரிதானே? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் இந்தமாரி நிறைய இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கேட்ட கொஷினுக்கெல்லாம் பெரும்பாலான இது வந்து தப்பாக தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பாருங்கள், இது 21% பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நம்மளால் டாபிக் உள்ளே போயிடலாம். இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிஎஃப் வேணுமோ தனித்தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிஎஃப் தருவோம். என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, முகலாயர் கால சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரசுடைய சமுதாயம் இது வந்து எப்படி பிரிக்கணும்னா, கிராம அளவில் இருந்தால் நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போது கிராமம் எப்படி இருந்ததுன்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முகலாயர் காலத்தில் சமூகத்துடைய மிக முக்கியமான தொழிலே என்னன்னு கேட்டால் வேளாண்மை தான். ஸோ முகலாயர் கால சமூகத்தில் மிக முக்கியமான தொழில் வேளாண்மை தான். அப்போது வேளாண்மை தான் முக்கியமான தொழில் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அப்போது முகலாயர் காலத்துடைய மிக முக்கிய உறுப்பாக எது இருக்குதுன்னு கேட்டால் கிராமங்கள் தான் இருக்குது. ஏன்னா கிராமங்களில் தான் வேளாண்மை வந்து அதிகமாக நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போது முகலாயர் காலத்தில் மிக முக்கியமான அடிப்படை உறுப்பு எதுன்னு கேட்டால் கிராமம் தான். சரிங்க, வேளாண்மை தான் அதிக அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேளாண் நிலங்கள் தான் அதிக அளவில் முகலாயர் காலத்தில் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் கிடையாது. வேளாண் நிலங்களை விட காடுகள் தான் வந்து முகலாயர் காலத்தில் வந்து அதிகமாக இருந்தது. காடுகளா வேளாண் நிலங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும்போது வேளாண் நிலங்கள் வந்து குறைந்த அளவு தான் இருந்திருக்கு. ஏன்னா முகலாயர் காலம்லாம் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காடுகள் தான் இந்தியா முழுக்க அதிகமாக இருந்தது. காடுகளை திருத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயமே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போது வேளாண் நிலங்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது முகலாயர் காலத்தில் வேளாண்மை தான் மிக முக்கிய தொழில். அதனால் கிராம சமுதாயம் தான் முதன்மையான நிறுவனமாக முகலாயர் காலத்தில் இருக்குது. இந்த கிராமத்துடைய இயல்புகள், உட்கூறுகள், ஆட்சி முறைகள் எல்லா பகுதிகளிலுமே ஒரே மாதிரியாக இருந்ததான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு பகுதிகளையும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு.
ஆனால் ஒரு சில முறைகள் மட்டும் எல்லா கிராமங்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பல்வேறு முகலாயர் காலத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து கிராமங்கள் இருக்குது. அதோடைய இயல்புகள், உட்கூறுகள், ஆட்சி முறைகள் வந்து வேறுபட்டு தான் இருந்ததே தவிர எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாது. சரிங்களா? இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்கு வந்து முக்காடம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். கிராம தலைவர்களுக்கு பேர் முக்காடம். இந்த கிராம தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இங்கே தான் வந்து பெரும்பாலும் அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த பஞ்ச் அப்படின்றது இருக்குது. இந்த பஞ்சுக்கு என்ன அர்த்தம்னா பஞ்சாயத்து. சரிங்களா? ஸோ பஞ்சாயத்தை யார் உருவாக்குறா? முக்காடம்னு சொல்லக்கூடிய கிராம தலைவர்கள் தான் வந்து உருவாக்குறாங்க. இவங்களுடைய இந்த பஞ்சுடைய மிக முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கிராம அளவில் வரிகளை வசூலிப்பதும் அது தொடர்பான கணக்குகளை பராமரிப்பதும் தான் இந்த பஞ்சுடைய மிக முக்கியமான ஒரு தொழில். ஒவ்வொரு கிராமத்துலையுமே கைவினை கலைஞர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அந்த கிராமத்துடைய கடைநிலை ஊழியர்கள் இருப்பாங்க. சேவை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கும் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான, அதாவது ஒரு இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இந்த அடிப்படை வந்து தேவை இல்லையா? சேவையே செஞ்சாலும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து காசு பணம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அப்போது அந்த பஞ்ச் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு வந்து நிலம் கொடுக்குது. இவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வதற்காக இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிலம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நிலம் எப்படி இருக்குது அப்படின்னா கரம்பாக கிடக்கக்கூடிய நிலத்தை தான் கொடுக்குறாங்க. அதாவது காடாகவும் இருக்காது, வேளாண் நிலமாகவும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியை கொடுத்து அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், விவசாயத்துக்கு உகந்த ஒரு இடமா அவங்க மாற்றி அதில் வந்து அதுக்கப்புறமா அவங்க விவசாயம் பண்ணி அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை அவங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பஞ்சாயத்து என்ன பண்ணுதுன்னா பயன்பாட்டுக்கு வராத கரம்பாக கிடக்கக்கூடிய அந்த நிலங்களை கிராம கைவினைஞர்கள், கடைநிலை ஊழியர்கள், சேவை செய்வோர் ஆகியவர்களுக்கு என்ன பண்ணுது பஞ்சாயத்து கொடுக்குது. எதுக்குன்னு கேட்டால் அவங்களுடைய சேவைக்கு கைமாறாக கொடுக்குது, அவங்களுடைய உழைப்புக்கு கைமாறாக கொடுக்குது, பணமாக கொடுக்கல. யாருமே பணமாக வாங்கலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஊதியம் பெறக்கூடிய ஒரு பிரிவும் தனியாக இருக்குது. இந்த ஒரு பிரிவு என்ன பண்ணுது கேட்டால் மதாத் இ மாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மானியத்தையும் வாங்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்த்தேன் கைவினைஞர்கள், அடுத்தது வந்து கடைநிலை ஊழியர்கள், சேவை செய்வோர், இவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து எதை கொடுக்குதுன்னா பயன்பாட்டுக்கே கொண்டு வரப்படாத நிலங்களை கொடுக்குது. இந்த ஒரு பிரிவினர் இல்லாமல் இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஊதியம் பெறக்கூடிய ஒரு பிரிவினர். இவங்க ஊதியம் மட்டும் இல்லாமல் மதாத் ஈமாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மானியத்தையும் வாங்குறாங்க. சரிங்க, இந்த மானியத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா முகலாய பேரரசர் கொடுத்துருக்கிறாரு, உள்ளூர் ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க, ஜமீன்தார்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? இவங்களுடைய முக்கியமான ரோல் என்னவா இருக்கும், அந்த ஊதியம் வாங்கக்கூடியவங்களுடைய முக்கியமான ரோல் என்னன்னு கேட்டால் கிராமத்துடைய மேன்மைக்காக உழைக்கிற ஒரு பகுதி இவங்களுடைய பார்ட் ஒன்று இருக்குது. நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்கிற ஒரு ஒர்க்கு இவங்களுக்கு. சரிங்களா? கிராமத்துடைய மேன்மைக்காக பாடுபடணும், நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்கணும். யார்? இந்த ஊதியம் வாங்கக்கூடிய இந்த பிரிவினர். இதுக்காக இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஊதியமும் கொடுக்குறாங்க, மானியமும் கொடுக்குறாங்க. அந்த மானியத்துக்கு பேர் தான் மதாத் இ மாஷ். அதை கொடுக்கக்கூடியது யார்? முகலாய பேரரசரும் கொடுக்குறாரு, உள்ளூர் ஆட்சியாளர்களும் கொடுக்குறாங்க, ஜமீன்தார்களும் கொடுக்குறாங்க. சரியா? இது வரைக்கும் கிராமங்கள். சரி, கிராமம் மட்டும்தான் முகலாய பேரரசில் இருக்குதா? கிராமங்கள் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் கிராமங்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து இருந்ததோ அதை விட பல மடங்கு நகரங்களும் முக்கியத்துவம் முகலாய பேரரசில் முக்கிய இடம் பெற்றிருந்தது. அதில் ஒரு பல நகரங்களை ஐரோப்பிய நகரங்களான லண்டன், பாரிஸுக்கு இணையாக சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் இருந்த பல நகரங்கள் லண்டனில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கும் லண்டனுக்கும் இணையான அளவு வளர்ச்சி பெற்றிருந்துதான். எந்தெந்த நகரம்னு கேட்டிருந்தா தில்லி, ஆக்ரா, பதேக்பூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா, முல்தான். இந்த எல்லா நகரங்களும் எந்த நகரங்களுக்கு இணையாக இருந்திருக்கு? லண்டனில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நகரங்களான லண்டன், பாரிஸ், இந்த 2 நகரங்களுக்கு இணையான அளவு இருந்திருக்கு. சரியா? அடுத்தது சமூகத்துடைய மக்கள், மேல்தட்டில் இருந்த மக்கள் என்ன ஆடைகள் உடுத்தினாங்க, கீழ்த்தட்டில் இருந்த மக்கள் என்ன ஆடைகளை உடுத்தினாங்க, மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த இருப்பிடத்தில் வசித்தாங்க, கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த இருப்பிடத்தில் வந்து வசித்தாங்கன்னு பார்க்கலாம். சமூகத்துடைய அடிமட்டத்தில் இருந்த மக்களில், அதாவது ஏழ்மையான மக்களில் ஆண்கள் லங்கோடுன்னு சொல்லக்கூடிய கோவணத்தை தான் வந்து உடையாக அணிஞ்சிருந்தாங்க, பெண்கள் வந்து சேலை அணிஞ்சிருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ ஏழை மக்களில் ஆண்கள் அணிந்தது லங்கோடுன்னு சொல்லக்கூடிய கோவணம், பெண்கள் அணிந்தது சேலை. சரி, இந்த ஏழை மக்கள் எது போன்ற வீடுகளில் வசித்தாங்க அப்படின்னா மண் வீடு.
சரிங்களா? மண் குடிசைகளில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வசித்து வந்தாங்க. இவங்களுடைய உணவு, அதாவது முகலாய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பொதுவான உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கோதுமை சப்பாத்தி, பருப்புகள், காய்கறி. இதுதான் வந்து உங்களுடைய முக்கிய உணவு பொருள்களாக இருந்திருக்கு. இப்போ கீழ்த்தட்டு மக்கள் பார்த்துட்டோம். அப்போ மேல்தட்டு மக்கள் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்போது மேல்தட்டு மக்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஜமீன்தார்களும் பிரபுகளும் தான் வந்து மேல் மட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி மேல் மட்டத்தில் இருந்த இவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அக்பர் காலத்தில் மண் சப்தாரிகள் முறை கொண்டு வரப்பட்டு பல்வேறு பிரிவினர்களும் பிரபுகளாக மாற்றுறாங்க. இந்த பிரபுகளுடைய சேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு ஜாகிர்னு சொல்லக்கூடிய நிலங்கள் வந்து வழங்கப்படுது. ஸோ அப்போ பெரிய அளவில் நிலங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து வசதியில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வராங்க. யார்? இந்த பிரபுக்கள். சரிங்களா? சரி, பிரபுக்கள் கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், நிலங்கள் மேலே உரிமை இருக்குது, அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை வச்சுருந்தாங்க, அதிக எண்ணிக்கையிலான குதிரைகளை வச்சுருந்தாங்க, அதிக எண்ணிக்கையிலான யானைகளை வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இவங்க எந்த மாதிரி வீடுகளில் வாழ்ந்து வந்தாங்கன்னா, கனி மரங்களை வந்து தோட்டத்தில் வச்சு பராமரிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் பழ மரங்களை வச்சு பராமரிக்கிறாங்க. அந்த தோட்டத்தை சுற்றி நீர் ஓடைகள் ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல வசதியான வீடுகளில் தான் வந்து இவங்க வசிச்சிருக்கிறாங்க. இவங்க உடுத்திய ஆடை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நேர்த்தியான ஆடம்பரமான ஆடைகளை தான் உடுத்தி வந்திருக்கிறாங்க பிரபுக்கள். சரிங்களா? ஸோ அப்போ ஏழை எளிய மக்களுக்கும் இவங்களுக்கும், அந்த பிரபுக்களுக்கும் சமூகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இருந்திருக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில்? முகலாயர் ஆட்சி காலத்தில். சரிங்க, இப்போ பிரபுக்களும் ஜமீன்தார்களும் வந்து ரொம்ப செல்வாக்காகவும் வசதியாகவும் முகலாயர் ஆட்சியில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். எல்லா சமூகத்திலிருந்தும் இந்த பிரபுக்கள் ஜமீன்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜமீன்தார்களாகிறதுக்கும் பிரபுகளாகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியிலேருந்து மட்டும்தான் ஆக முடியும். அப்படி அந்த குறிப்பிட்ட சாதிகள் எது எதுன்னு சொல்லிட்டு அபுல் பாசல் அப்படின்றவர் வந்து அவர் எழுதின ஐனி அக்பரி அப்படின்ற நூலில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஆனால் ஒரு சில பகுதிகளில் முஸ்லீம்கள் வந்து ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் யார் வந்து ஜமீன்தார்களாக பிரபுகளாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்து மேல் சாதிகளை சார்ந்தோரும் ரஜபுத்திரரும் தான் வந்து ஜமீன்தார்களாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஜமீன்தார் ஆக வேண்டியதுக்கான ஜமீன்தார் ஆகக்கூடிய ஜாதிகளை யார் வந்து பட்டியலிடுறா அப்படின்னு கேட்டால், அபுல் பாசல் பட்டியலிடுறாரு. எந்த நூல் மூலயமா பட்டியலிடுறாருன்னா, ஐனி அக்பரி மூலயமா பட்டியலிடுறாரு. பெரும்பாலும் யார் வந்து ஜமீன்தார்களாக இருக்கிறாங்கன்னா, இந்து சமூகத்துடைய மேல் சாதியை சார்ந்தோரும் ரஜபுத்திரர்கள் மட்டும்தான் வந்து ஜமீன்தார்களாக இருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் தான் வந்து முஸ்லீம்களும் வந்து ஜமீன்தாரிகளாக இருந்திருக்கிறாங்க. இந்த ஜமீன்தாரோடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குத்தக பணத்தை வந்து முறையாக செலுத்த தவறி விவசாயிகளோட நிலத்தை விட்டு அவங்கள வெளியேற்றக்கூடிய உரிமையும் அந்த ஜமீன்தாரிக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு விவசாயியை அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய உரிமை யாருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டால், முகலாய காலத்தில் யாரை சொல்லணும்? ஜமீன்தார்களை தான் சொல்லணும். அக்பருடைய ஆட்சி காலத்தில் 15 விழுக்காடுக்கும் மேற்பட்ட ஜமீன்தார்கள் வந்து மேற்பட்ட பிரபுகள் வந்து ரஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? 15 விழுக்காடுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் யார்? ரஜபுத்திரர். அதே மாதிரி அக்பருடைய காலத்தில் புகழ்பெற்ற பிரபுகள் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று ராஜா தோடர்மால், இவர் வந்து நிதி நிர்வாகத்தில் வந்து சிறந்து விளங்கினார். அடுத்து ராஜா மான்சிங், இவர் வந்து அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படை தளபதி. அடுத்தது ராஜா பீர்பால், அக்பர் வந்து பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு நண்பர். சரிங்களா? இந்த மூன்று பேரும் வந்து ரொம்ப புகழ்பெற்ற, அக்பர் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற பிரபுக்கள். அடுத்தது இந்த அரசு அலுவலர்கள்னு ஒரு சில பேரை நியமிப்பாங்க இல்லையா? இப்போ அரண்மனையில் ஒர்க் பண்ணுறதுக்கு, படைகளில் ஒர்க் பண்ணுறதுக்கு, கணக்கை பராமரிக்கிறதுக்கு, ஆவணத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளாக ஒரு சில பேரை வந்து நியமிப்பாங்க. அப்படி அந்த அரசு அதிகாரிகளாக பெரும்பாலும் யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா, காயஸ்தர் மற்றும் கத்ரி சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் வந்து அரசு பணியிடங்களில் அரசு பணியிடங்களில் வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ முகலாயர் காலத்தில் வந்து அரசு நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு பணியிடங்களுக்கு எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை நியமித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், காயஸ்தர் அப்படி இல்லைன்னா கத்ரி அப்படின்னு தெரியணும். சரிங்களா? அடுத்தது ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், இந்த 3 பேர் மட்டும்தான்
பிரபுக்களாக மராத்தியரை வந்து நியமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவங்க, பல்வேறு பகுதியிலேருந்து செல்வாக்கு பெற்றவங்களை வந்து பிரபுக்களாக நியமிச்சிருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு ராஜபுத்திரர்கள் பிரபுக்களாக இருந்தாங்க, ஆப்கானியர்கள் பிரபுக்களாக இருந்தாங்க, துருக்கி பகுதியை சேர்ந்தவங்க பிரபுக்களாக இருந்தாங்க. இப்படி பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவங்களை வந்து பிரபுக்களாக நியமித்தாங்க. யார்? அக்பரு, பாபரு, இவங்க எல்லாமே, உமாயூன், இவங்க எல்லாமே. ஆனால் ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க காலத்தில் வந்து பிரபுக்களாக வந்து யாரை வந்து நியமிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கிறாங்கன்னா மராத்தியரை வந்து நியமிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருந்தாங்க. இதில் ஒரு எடுத்துக்காட்டாக யாரை சொல்கிறாங்கன்னா சிவாஜியின் தந்தை ஷாஜி வந்து சில காலம் ஷாஜகான் கிட்ட வந்து ஒரு பிரபுவாக பணியாற்றி இருக்கிறாரு. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. அவுரங்கசீப்புக்கு மிகப்பெரிய எதிரியே யாருன்னு கேட்டால் மராத்தியர்கள் தான். இருந்தாலுமே கூட அவர் மராத்தியர்களை வந்து பிரபுக்களாக நியமிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவுரங்கசீப் தான் வந்து ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார். கோயில்கள் கட்டுவதற்கு தடை விதித்தார். கோயில்களை பழுது நீக்கம் செய்கிறதுக்கு கூட தடை விதித்தார். இருந்தாலுமே கூட அவருடைய நிர்வாகத்தில் பெரிய அளவில் வந்து இந்துக்களை பணிகளை அமர்த்திருந்தார். யார்? அவுரங்கசீப். சரிங்களா? அவர் இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். அதனால் அவுரங்கசீப் தானே, அப்போ அவர் நியமிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டுக்கு நம்ம போயிடவே கூடாது. அடுத்தது முகலாயர் காலத்தில் வாழ்ந்த பெண்களுடைய நிலைகளை பார்க்கலாம். பெண்களை ரெண்டாக பிரிச்சிடணும். ஒன்று இந்து பெண்கள், இன்னும் ஒன்று இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிடணும். இந்த இந்து பெண்கள்லேயே மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். பெண்கள் அப்படின்னும் போது அடிப்படையாக 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. என்னென்னா, பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தாங்களா, விதவை மறுமணம் செஞ்சுக்க உரிமை இருந்ததா, உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததா, இவங்க எந்த மாதிரியான வேலைக்கு சென்றாங்க. இந்த 4 விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே பெண்களோட நிலையை பற்றி ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், சொத்தில் பங்கு பெறக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து குறைந்தபட்ச உரிமையாக தான் கொடுத்துருக்காங்க. முகலாயர் காலத்தில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் குறைந்தபட்ச உரிமை தான். இந்து பெண்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் சரி, எப்படி குறைந்தபட்ச உரிமை தான் இருந்தது. அடுத்தது, விதவை மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா உயர் சாதி இந்து உயர் சாதி பெண்களில் வந்து பார்க்கும்போது விதவை மறுமணம் தடை செஞ்சுருந்தாங்க. அடுத்தது, உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் உயர் சாதி பெண்களில் வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இருந்தது. இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு முகலாய அரசர்கள் வந்து பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. சரிங்களா? உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததான்னு கேட்டால் இருந்தது. பெண்கள் வந்து என்ன வேலை செஞ்சாங்க? வேளாண் தொழில் செய்கிறாங்க. இது இல்லாமல் நூற்றல் போன்ற பல்வேறு துணைகளில் உதவிகரமாக இருக்கிறாங்க. சரிங்களா? அன்றாட வீட்டு வேலையும் அவங்க தான் செய்யணும், நூல் நூற்றாங்க, வேளாண் பணிகள்லையும் வந்து உதவி செஞ்சாங்க. இது வந்து முகலாயர் காலத்தில் இருந்த பெண்களுடைய பணி நிலை. சரி, அடுத்தது இஸ்லாமிய பெண்கள் பற்றி பார்க்கலாம். இஸ்லாமிய பெண்கள் வந்து திருமணத்தின் போது வந்து மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண பரிசை மணமகன்கிட்டேருந்து பெறுவதற்கு உரிமை இருக்குது. ஒவ்வொரு திருமணத்தின் போதும் இஸ்லாமிய மணமகன் இஸ்லாமிய மணமகளுக்கு மகர்னு சொல்லக்கூடிய இந்த பண பரிசை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறையில் இருந்திருக்கு. சரிங்களா? அதேமாதிரி பரம்பரை சொத்துக்களில் வந்து குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய பெண்களும் ஓரளவுக்கு பங்கு பெறும் உரிமையையும் வந்து அதில் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெண்கள்னு பார்க்கும்போது அவ்வளோதான். சொத்துக்களுடைய உரிமை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் உரிமை இருக்குது. விதவை மறுமணம் மேல் சாதி பெண்களிடம் வந்து தடை செய்யப்பட்டது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் மேல் சாதி பெண்களில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. என்ன பணி செய்கிறாங்க? அன்றாட வீட்டு வேலை செய்கிறாங்க, நூல் நூற்கிறாங்க, வேளாண் பணிகள்லையும் வந்து இவங்க உதவி செய்கிறாங்க. இதுவே வந்து இஸ்லாமிய பெண்ணுனா திருமணத்தின் போது வந்து மகர்னு சொல்லக்கூடிய பணப்பரிசை பெறுவதற்கு இவங்களுக்கு அந்த உரிமை இருந்திருக்கு. அடுத்தது பொருளாதாரம் பார்க்கலாம். முகலாய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம். அது என்னங்க காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் அப்படின்னா, இப்போ வேளாண்னா நம்மளுக்கு தெரியும், விவசாயத்தின் மூலயமா பொருளாதாரத்தை பெருக்குவது. இந்த காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் அப்படின்னா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய தொழில்கள் சின்ன குடிசை தொழில் ஆரம்பித்து பெரிய தொழில் வரைக்கும் மூலப்பொருள்களை எங்கேருந்து அவங்க கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா காடுகள்லேருந்து தான் கொள்முதல் செய்கிறாங்க. மூலப்பொருள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு இனிஷியலாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உற்பத்தி பொருளாக பயன்பாட்டுக்கு உகந்த ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் மூலப்பொருள். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பட்டு துணியை நாம் எல்லாம் உடுத்திக்க முடியும். சரிங்களா? அப்போ அந்த பட்டு துணின்றது உற்பத்தி பொருள். அந்த பட்டு துணியை உற்பத்தி செய்யறதுக்கு மூலப்பொருள் தேவைப்படும். எது அதில் மூலப்பொருள்? பட்டு தான். அப்போ அந்த பட்டு தான் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்கிது? காடுகள்லேருந்து கிடைக்கிது. ஒரு
ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பயன்பாட்டிற்கு உகந்த மாதிரி மாற்றி நம்ம கையில் வரக்கூடிய பொருளை வந்து உற்பத்தி பொருள்னு சொல்லுவோம். அப்படி அதை பயன்பாட்டிற்கு உகந்த மாதிரி மாற்றுவதற்கு தேவையான பொருள்களை வந்து மூலப்பொருள்னு சொல்லுவோம். இந்த மூலப்பொருளுக்கு இன்னொரு பேர் வந்து கச்சா பொருள்கள். புரியுதா? இப்போ நம்ம கச்சா எண்ணெய் சொல்கிறோம். ஏன் அதை கச்சா எண்ணெய்னு சொல்கிறோன்னா, அந்த ஒரு கச்சா எண்ணெய்க்குள்ளே தான் பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, மண்ணெண்ணெய் இருக்குது, மெழுகுன்னு சொல்லக்கூடிய வேக்சின் இருக்குது, குருடாயில் இருக்குது, எல்லாம் கலந்து அது உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் தனித்தனியாக கிடைக்கிது. அப்போது அது மூலப்பொருள். அதனால் அதை வந்து கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? சரி, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். காடுகள் கைவினை தொழில்களுக்கு தேவையான அந்த கச்சா பொருளை வழங்குது. இப்போ காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், பல்வேறு பொருள்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம், மூலிகைகளிலிருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கச்சா பொருள் தான். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம் இல்லையா, அப்படி பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றினதுக்கு பிறகு தான் அது வந்து உற்பத்தி பொருள். ஸோ அப்போ காடு என்ன தான் நம்மளுக்கு கொடுக்குது? மூலப்பொருள் என்கின்ற கச்சா பொருளை தான் கொடுக்குது. ஸோ அப்போ கைவினை தொழிலாளர்களுக்கு தேவையான கச்சா பொருளை காடு தருது. தச்சர், கப்பல் கட்டுவோர், மேல் பூசு, சாயம் தயாரிப்போர் ஆகியோருக்கு தேவையான மரங்களே காடு தான் தருது. நூல் நூற்போருக்கும் நெசவு செய்வோருக்கும் தேவையான கச்சா பட்டையும் வந்து காடு தான் தருது. நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பட்டுப்புழு வளர்த்து பட்டுக்களை வந்து பட்டுப்புழு வந்து பண்ணையில் வளர்த்து அங்கேருந்து பட்டு நூலை வந்து கொள்முதல் செஞ்சோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்டுப்புழு எங்கே தான் இருக்கும்? காட்டில் தானே இருக்கும். ஸோ அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க. அடுத்தது, இரும்பு சுரங்க பணியாளர்களுக்கும் உலோகங்களை உருக்குவதற்கும் தேவைப்பட்ட மரக்கரிகளையும் காடு தான் தருது. ஸோ இப்படி முகலாயர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பொருள்கள் எல்லாமே காடுகளில் இருந்து தான் கிடைக்குது. அதனால தான் வந்து முகலாயர்களுடைய பொருளாதாரத்தை காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? சரி, அப்போது காட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வேளாண்னு சொல்கிறாங்க. அப்போனா பொருளாதாரத்துடைய அடித்தளமே எதுவாக தான் இருந்திருக்கு? வேளாண்மையாக தான் இருந்திருக்கு. அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாயர் கால பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. அப்போ வேளாண்மை தான் அடிப்படைன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த வேளாண்மை செய்கிறதுக்கு நீர் வேணும். அப்போது முகலாயர் காலத்தில் வந்து ஆற்று நீர் பாசனம் முக்கியத்துவம் பெற்றதா, கால்வாய் பாசனம் முக்கியத்துவம் பெற்றதா, இல்லை கிணற்று நீர் பாசனம் முக்கியத்துவம் பெற்றதான்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம பல்வேறு தடுப்பணைகளை பயன்படுத்தி ஆற்று நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முக்கிய பாசன முறையாக இருந்தது எதுன்னு கேட்டால் கிணற்று நீர் பாசனம் தான். சரிங்களா? ஸோ அப்போ வேளாண் தான் முக்கியமான பொருளாதாரம்னு பார்த்தாச்சு. அப்போ அந்த வேளாண்மையை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு முக்கிய பணி எதுன்னு கேட்டால் நீரோடைய பணி. அப்போ நீரை எந்த முறையில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால் கிணற்று நீர் பாசனத்தை பயன்படுத்தி தான் கொண்டு வரோம். மொத்தம் 3 காலங்களில் வந்து வேளாண் பருவம் இருக்குது. என்னது? ரஃபி, காரிஃப், சயத் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளாண் பருவங்கள் இருக்குது. முகலாயர்கள் காலத்தில் இந்த 3 பருவங்கள்லையுமே வேளாண்மை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 முக்கியமான பருவத்தை மட்டும்தான் ஐனி அக்பரி குறிப்பிடுது. ஏன்னா ஒன்று ரஃபி, இன்னும் ஒன்று காரிஃப். இந்த 2 வேளாண் பருவங்களில் தான் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ ஐனி அக்பரி குறிப்பிடக்கூடிய 2 வேளாண்மை பருவங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ரஃபி, காரிஃப். முகலாயர் காலத்தில் இந்தியாவை பூர்வீகமாக கொள்ளாத வேறு எந்தெந்த பொருள்கள்லாம் வெளியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அன்னாச்சி பழம். இதில் ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குது, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அன்னாச்சி பழம் 16வது நூற்றாண்டில் தான் இந்தியாவில் அறிமுகமாகுது. அடுத்தது 17வது நூற்றாண்டில் புகையிலையும் மக்காச்சோளமும் அறிமுகமாகுது. இந்த புகையிலையும் மக்காச்சோளமும் அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் மிளகாயும் வேர்க்கடலையும் வந்து அறிமுகமாகுது. சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதே கிடையாது? அன்னாச்சி பழம், புகையிலை, மக்காசோளம், மிளகாய், வேர்க்கடலை, இது எதுவுமே வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பயிர்கள் கிடையாது. இது எல்லாமே யாருடைய காலத்தில் அறிமுகமாகுது? முகலாயருடைய காலத்தில் தான் வந்து அறிமுகமாகுது. அடுத்தது பாருங்கள், ஒட்டு முறையில் பலா, மாம்பழ ரகங்களை போர்ச்சுகீசியர்கள் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அப்போது ஒட்டு முறையில் இதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை யார் கொண்டு வராங்க? போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வராங்க. அடுத்தது முகலாயர் காலத்தில் இருந்த மிக முக்கியமான வணிக பெயர் எதுன்னு கேட்பாங்க? அவுரி. நல்லா பாருங்கள், இது ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லை, டிஃப்ரெண்ட் கலரில். இந்த வேர்டு எல்லாமே கீவேர்டு. இந்த வேர்டை வந்து நீங்கள் பார்த்தாலே அப்படியே அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஸோ அப்போது முகலாயர் காலத்தில் இருந்த முக்கியமான வணிக பெயர் எதுன்னு கேட்டால் அவுரி. பட்டு உற்பத்தியில் மிக முக்கியமான இடத்தை வகித்தது எதுன்னு கேட்டால் வங்காளம். சரிங்களா? முகலாயர் காலத்தில் பட்டு உற்பத்தியில் வங்காளம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையுது.
முகலாய காலத்துடைய வரி வந்து முக்கியமான எந்த வரியை வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா நிலவரி தான். அதனால் விளைச்சலில் ஒரு பங்கு வந்து முகலாயருக்கு நீங்கள் கொடுத்துடணும், அதாவது அரசருக்கு வந்து நீங்கள் கொடுத்துடணும். அடுத்தது ஜப்தி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அக்பர் தான் வந்து ஜப்தி முறையை அறிமுகப்படுத்துறது. ஜப்தி முறைனா என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வேளாண் நிலம் வச்சுருக்கீங்க, நீங்கள் அரசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அரசுக்கு வந்து வரியாக கொடுக்கணும். ஆனால் உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னும் போது உங்கள் நிலத்தை அக்பர் வந்து அரசு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் ஜப்தி பண்ணிடும். ஸோ இதுதான் ஜப்தி முறை. இதை வந்து இப்போ யாரோட இது முன்னேற்பாடில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தோடர்மால், அக்பர் இவங்க 2 பேர் இணைந்து தான் இந்த முறையை வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது, ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த விவசாயி எவ்வளோ வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு அட்டவணையை தயாரித்து வெளியிடுவாங்க. அப்படி இந்த விவசாயிகள் வந்து செலுத்த வேண்டிய வரிகளை உள்ளடக்கிய அந்த அட்டவணைக்கு பேர் வந்து தஸ்தர். முகலாயர் காலத்தில் அந்த அட்டவணை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, தஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது, முகலாயர் காலத்தில் விலை உயர்ந்த கைவினை பொருள்களை உற்பத்தி செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டால் கர்கானா. விலை உயர்ந்த கைவினை பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் கர்கானா. சரியா? சரி, இந்த கற்கானா 2ஆக பிரிச்சிடலாம். என்னென்னா, ஒன்று பொதுமக்களுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய கற்கானா, இன்னொன்று வந்து அரண்மனைக்காக உற்பத்தி செய்யக்கூடிய கற்கானா. ஸோ அரச குடும்பங்களுக்கு இந்த கைவினை பொருள்கள் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து எந்த கற்கானாக்கள் உற்பத்தி செஞ்சு கொடுக்குன்னா, அரண்மனை சார்ந்த கற்கானாக்கள் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். பொதுமக்களுக்கு வந்து இந்த கைவினை பொருள்கள் தேவைப்படுதுன்னா அது வந்து பொதுமக்களுக்கான கற்கானாக்கள் வந்து உற்பத்தி செய்து கொடுக்கும். அடுத்தது, வாணிகமும் வர்த்தகமும் வணிகமும். சரியா? இப்போது இந்த முகலாயர் காலத்தில் வந்து நிறைய விளைச்சல் இருந்தது, அதில் வந்து நிறைய உபரிகள் இருக்குது இல்லையா? அது நாட்டுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் என்ன பண்ணுறாங்க, வணிகம் செய்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்ன வச்சுருக்கோம், லாரி இருக்குது, மினி வேன் இருக்குது. ஸோ இது மூலயமா அந்த கப்பல் போக்குவரத்து கூட இருக்குது. இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் வணிகம் செஞ்சிட்ருக்குறோம். அப்போது அந்த காலத்தில் முகலாயர் காலத்தில் எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆற்று வழியாக வணிகம் செஞ்சாங்க, மாட்டு வண்டிகள் மூலயமா வணிகம் செஞ்சாங்க, ஒட்டக வண்டிகள் மூலயமா வணிகம் செஞ்சாங்க. சரியா? ஸோ அப்போது நீர் மூலயமா வணிகம் செஞ்சுருக்காங்க, நிலம் மூலயமாவும் வணிகம் செஞ்சுருக்காங்க. நீர் மூலயமா முக்கியமான வணிக பகுதியாக இருந்தது ஆறுகள். நிலத்தில் மூலயமா வந்து சாலைகள் மூலயமா, நிலத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் மூலயமா மாட்டு வண்டிகள்லையும் ஒட்டக வண்டிகள்லையும் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வணிகம் செய்கிறாங்க. இது தெரிஞ்சிருக்கணுங்க கண்டிப்பாக. அப்படி இந்த தொலை தூரங்களுக்கு வந்து பொருள்களை கொண்டு போய் வணிகம் செய்யறதுக்கு பஞ்சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடோடி வணிக குழு முகலாயர் காலத்தில் இருந்தது. இவங்களுடைய முக்கியமான ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு பொருளை வந்து தொலை தூரத்துக்கு கொண்டு போய் வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுத்தியில் வந்து இவங்க கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இந்த பஞ்சாரான்னு சொல்லக்கூடிய நாடோடி வணிக குழு அந்த யுத்தியில் வந்து கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து சிறப்பு மிக்க ஒரு பொருளாக இருக்கும். முகலாயர் காலத்துலேயும் சரி, எல்லார் காலத்துலேயும் சரி தான். அப்போது வங்காளத்தில் சிறப்பு மிக்கது எது, சோழ மண்டல கடற்கரையில் சிறப்பு மிக்கது எது, காஷ்மீரில் எது, லாகூரில் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாமா? அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம் இது எல்லாத்துலேயுமே ஏற்றுமதி செய்கிறதுல முதன்மை இடம் வகித்தது வங்காளம் தான். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வங்காளன்றது வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்கே பெரும்பாலும் எல்லாமே வந்து சப்பாத்தி, கோதுமை, பார்லி இப்படி தான் வந்து உற்பத்தி செய்வாங்க. அரிசி ஏற்றுமதியில் எப்படிங்க அவங்க உற்பத்தி செய்ய முடியும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாங்க அரிசி வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இல்லை பல பேருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இப்போ கூட சரிதான், இந்தியாவில் அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் வங்காளம் தான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி யோசித்து இந்த கொஷினில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்கிறேன் நான். சரியா? ஸோ அப்போது வங்காளத்தில் எதெல்லாம் முக்கியமான ஏற்றுமதி செஞ்ச முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தா அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம். சோழ மண்டல கடற்கரையில் ஃபேமஸான பொருள் எதுன்னு கேட்டால் பருத்தி துணி. காஷ்மீரில் எது ஃபேமஸ்னால் சால்வையும் தரை விரிப்புகளும். காஷ்மீரை ஈஸியாக ஞாபகம், நல்லா குளிரும்பா, அப்போ போர்வை மாரி ஒன்று போத்திக்கணும், கீழே தரையில் ஏதாவது ஒன்று விரித்து போட்டு தான் படுக்க முடியும், வெறும் தரையில் படுக்க முடியாது, ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது, கைவினை பொருளின் உற்பத்திக்கு பெயர் பெற்றது லாகூர். ஸோ அந்த 4 இதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? வங்காளம் அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம். பருத்தி துணி வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு? சோழ மண்டல கடற்கரையில் ஃபேமஸ்ஸு. காஷ்மீரில் வந்து எது ஃபேமஸ்ஸு? சால்வைகளும் தரை விரிப்புகளும் ஃபேமஸ்ஸு. கைவினை பொருள்களுக்கு ஃபேமஸ் எதுன்னு கேட்டால் லாகூர். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லையா?
அப்போது அது எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இந்த விவசாயிகளே எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது. பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு யார் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, விவசாயிகள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. மாற்றாக யார் எடுத்துகிட்டு போகிறா, வணிகர்கள் தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் இந்த வணிகர்கள், இவங்க கொண்டு போகிற அந்த பொருளுக்கு தேவையான அந்த சரியான பணத்தை கொடுத்துட்டு தான் எடுத்துக்கிட்டு போக முடியும். எல்லா வணிகர்களாலுமே வந்து பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கி போய் அப்புறமா வியாபாரம் செய்ய முடியாது. அதனால் இந்த வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் பத்திரம் எழுதி கொடுப்பாங்க. எப்பா நீ இந்தமாரி வந்து எனக்கு இத்தனை மூட்டை அரிசி கொடுத்துருக்குற, நான் வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோ வீதம், உனக்கு இவ்வளோ ரூபாய் இன்னும் பணம் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன் பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போய் விற்றுட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த முறை வந்து முகலாயர் காலத்தில் வந்து பின்பற்றப்பட்டது. இந்த கடன் பத்திரம் இருக்குது இல்லையா, அந்த கடன் பத்திரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் உண்டி. முகலாயர் காலத்தில் அதுக்கு பேர் என்னது, உண்டி. இப்போது விவசாயம் இப்போ வணிகம் செய்கிறதுக்கு இவங்க ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா ரொம்ப நீண்ட தூரம் போகணும். இப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம், 6 கிலோமீட்ரு 1 கிலோமீட்டர்லாம் ஊர் இருக்குது. அந்த காலத்தில் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. பல கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு நகரமே வரும். ஸோ நகரங்களில் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் வணிகம் வந்து செய்ய முடியும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரவோ இல்லைனா ஒரு நாள் வந்து நீண்ட நெடிய பயணமாக நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இவங்களுடைய களைப்புகளை போக்குறதுக்காகவும் அமர்ந்து உணவு உண்ணுவதற்காகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த சாலைகள் என்ன பண்ணாங்கன்னா சராய்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சத்திரமா கட்டி விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுமாதிரி சத்திரம்னு சொல்லக்கூடிய சராய்களை வந்து முகலாய அரசர்கள் வந்து கட்டியிருந்தாங்க. இது வந்து வணிகர்களுடைய பயணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக. சரியா? ஸோ இப்போது விவசாயம் பண்ணுறதை பார்த்தாச்சு, வணிகம் பண்ணுறதை பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் வணிகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தலாமா? இந்துக்கள் வணிகம் பண்ணாங்க, இஸ்லாமியர்களும் வணிகம் பண்ணாங்க, சமண மதத்தை சார்ந்தவங்களும் வணிகம் பண்ணாங்க. ஸோ அப்போது முகலாயர் காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மதங்களை சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வணிகர்களாக இருந்தாங்க. இதில் யாரெல்லாம் முக்கியமான வணிகர்கள், அதாவது ஒவ்வொரு பகுதிகள்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க வந்து வணிகம் செய்வதையே தொழிலாக வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி அந்த முக்கியமான இனங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் போரா முஸ்லீம்கள் வந்து வணிகம் செய்வதில் முக்கியமாக திகழ்கிறாங்க. ராஜபுதனத்தை பொறுத்த வரைக்கும் மார்வாரிகள் வந்து வணிகத்தில் முக்கியமான நபர்களாக இருந்திருக்கிறாங்க. சோழ மண்டல கடற்கரையை பொறுத்த வரைக்கும் செட்டியார்கள் வந்து வணிகம் செய்கிறதுல முதன்மையானராக இருக்கிறாங்க. மலபாரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் வந்து வணிகம் செய்கிறதுல புகழ்பெற்ற ஒரு சமூகத்தினாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ குஜராத்னா போரா முஸ்லீம், ராஜபூதனம் அப்படின்னா மார்வாரிகள், சோழ மண்டல கடற்கரைனா செட்டியார்கள், மலபார்னா முஸ்லீம்கள். ஸோ இவங்களாம் வந்து புகழ்பெற்ற வணிக சமூகம். முகலாயர் காலத்தில் கடற்படை இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டால் கடற்படைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது இது வந்து முகலாய பேரரசு வீழ்ச்சியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் கடற்படை இல்லை, இதனால் வந்து முகலாய பேரரசு வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதோட வணிகம் பார்த்தாச்சு. அடுத்தது மதம் பார்க்கலாம். நாம் யூஸ்வலாக கிளாஸ் எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஒன்ஸ் அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போவோம். இதில் வந்து அப்படி நம்ம பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், வீடியோ ரொம்ப பெருசு முகலாயருடைய நிர்வாக முறை. அதெல்லாம் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பார்க்குறோம். பார்க்கும்போது தெளிவாக பாருங்கள், புரியல இன்னொரு தடவை மறுபடியும் ரிவர்ஸ் போயிட்டு வந்து பாருங்கள், புரியும். சரிங்களா? மதம்னு பொறுத்த வரைக்கும் முகலாயர் காலத்தில் குறிப்பாக 16, 17ஆம் நூற்றாண்டில் வளர்ந்து வந்த மதம் எதுன்னு கேட்டால் வைணவ மதம் தான். இந்த வைணவ மதத்தை 2 விதத்தில் வந்து வளர்க்குறாங்க. ஒன்று ராமர் வழிபாடு, இன்னொன்று கிருஷ்ணர் வழிபாடு. ராமர் வழிபாட்டை வளர்த்தது யாருன்னு கேட்டால் துளசிதாசர். கிருஷ்ண வழிபாட்டை வந்து வளர்த்தது யாருன்னு கேட்டால் வல்லபாச்சாரியாரும் அவருடைய மகனான வித்தால்நாத்தும். இந்த 2 முறைகள் மூலயமா வைணவ மதம் வந்து வளர்ந்து வருது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் முகலாயர் காலத்தில் மிக முக்கியமான மொழியாக இருக்கிறது சமஸ்கிருதம். இவங்க இந்த 2 மதத்தையும் சமஸ்கிருத மொழி மூலயமா வளர்க்காமல் வட்டார மொழிகள் மூலயமா வளர்க்குறாங்க. இதனால் வைணவ மதம் வந்து மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிடுது. ஏன்னா எல்லாருக்குமே சமஸ்கிருதம் தெரியாது இல்லையா, அப்போ அது தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் போய் ரீச் ஆகும். இதே வட்டார மொழி மூலயமா நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், எல்லா தரப்பு மக்களையும் போய் ரீச் ஆகிடும் ஈஸியாக. ஸோ இந்த வைணவ மதம் வளர்ந்ததுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இப்போது ஃபஸ்ட்டு ராமர் வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். ராமர் வழிபாட்டை வளர்த்தது யாருன்னு கேட்டால் துளசிதாசர். அவர் எழுதின ஒரு நூல் என்னன்னு கேட்டால் ராமசரித மனஸ். ராமரை வந்து கடவுளுடைய அவதாரமாக சித்தரித்து இவர் வந்து பல பக்தி பாடல்களை பாடி மக்களிடையே ராமர் வழிபாட்டை வந்து வளர்த்தார். அடுத்தது தான் கிருஷ்ணர்ன்ற அவதாரமே வந்து வருது. பக்தியோட இலக்கு
கிருஷ்ணர் அப்படின்னு மாறும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து நிறைய மக்களை வந்து கவர்ந்து இழுத்து மிகப்பெரிய அளவில் வந்து பக்தியுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கிருஷ்ணருடைய அவதாரத்தை வந்து வல்லபாச்சாரியாரும் அவருடைய மகனுமான வித்தால்நாத்தும் பரப்புரை செய்கிறாங்க. ஸோ ராமர் வழிபாட்டை வந்து பரப்புரை செய்த யாருன்னு கேட்டால் துளசிதாசர். கிருஷ்ண வழிபாட்டை வந்து பரப்புரை செய்த யாருன்னா வல்லபாச்சாரியாரும் அவருடைய மகனுமான வித்தால்நாத். இப்போ இவங்க 2 பேர் பரப்புரை செய்யறதுனால சூர்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிருஷ்ண வழிபாட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. சரிங்களா? இவர் அந்த கிருஷ்ண வழிபாட்டை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் சூர் சராவளி அப்படின்ற இலக்கியத்தையும் கிருஷ்ண வழிபாட்டை உள்ளடக்கிய அந்த இலக்கியத்தையும் உள்ளூர் மொழியிலேயே வந்து எழுதுறாரு. அதனால் அந்த கிருஷ்ண வழிபாடு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஈஸியாக எல்லா தரப்பு மக்களையும் போய் ரீச் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போது வழிபாடு எந்த மொழி மூலியமாக நடக்குது? சமஸ்கிருதத்துக்கு பதிலாக உள்ளூர் மொழியிலேயே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ராமர் வழிபாடாக இருந்தாலும் சரி கிருஷ்ணர் வழிபாடாக இருந்தாலும் சரி உள்ளூர் மொழி மூலியமாகவே வளர்க்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது மற்ற இப்போ வந்து ராமர் கிருஷ்ணர் இது பார்த்துட்டோம் இல்லையா? இது இல்லாமல் மற்ற மதங்கள் மற்ற பிரிவை சேர்ந்தவங்க கடவுளை ஒரு கடவுள் கோட்பாட்டு இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஏகநாதர் துக்காராம் இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள்ங்க. இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம். இது இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. ஏகநாதர் துக்காராம் 2 பேரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள். சரியா? இவங்க 2 பேரும் வந்து அவங்க பக்தி இயக்கத்தின் மூலயமா மக்கள்கிட்ட வந்து பக்தி உணர்வை வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இவங்களுடைய பாட்டு ரொம்ப பெருசு. அது பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பின்னாடி பார்த்துடலாம். அடுத்தது வியாசர் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசரதா இயக்கத்தை வந்து பிரபலப்படுத்துகிறார். இந்த தசரதா இயக்கம் போக போக என்ன பண்ணுதுன்னா தாழ்த்தப்பட்ட சாதிகளை சார்ந்தோரின் இயக்கமாக மாறிடுது. சரிங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், வியாசர் பிரபலப்படுத்திய இயக்கத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் தசுரதா. அதை எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் கர்நாடக பகுதியை சேர்ந்தது. இந்த இயக்கம் வந்து பிற்காலத்துக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தோட இயக்கமாக மாறிடுச்சு. சரியா? அடுத்தது பக்தி இயக்கத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டால் கபீர். இவர் வந்து முன்வைத்த ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டால் ஒரு கடவுள் கோட்பாடு. இந்த கோட்பாடு மூலயமா உருவ வழிபாட்டையும் சாதி சடங்குகளையும் சாதி முறைகளையும் வந்து இவர் கண்டிக்கிறார். கடவுள் ஒருத்தர் தாங்க, அவர் வந்து உருவமற்றவருங்க, அதனால் அவருக்கு சடங்குகள் தேவையில்லை, சாதிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தை வந்து இவர் தெரிவிக்கிறாரு. இவரும் எப்படி பண்ணுறாருன்னா எளிய மொழிநடையில் எழுதப்பட்ட இவருடைய பாடல்கள் வாய்மொழியாகவே வட இந்தியா ஃபுல்லாக வந்து பரவுது. சரியா? ஸோ பக்தி இயக்கத்துடைய மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால் கபீர். இவர் முன்வைத்த கோட்பாடு வந்து ஒரு கடவுள் கோட்பாடு. இந்த கோட்பாடு மூலயமா கடவுள் என்பவர் உருவமற்றவர், அவருக்கு சடங்குகள் தேவையில்லை, சாதி முறைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறைகளெல்லாம் வந்து கண்டிக்கிறாரு. இவருடைய எளிய பாடல்கள் வந்து வாய்மொழியாகவே என்ன பண்ணுது, வட இந்தியா முழுவதும் வந்து பிரபலம் அடையுது. இப்போ இந்த பக்தி இயக்கத்தை சேர்ந்த அந்த கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரும் வந்து பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்க, பல்வேறு தொழில்களை செஞ்சவங்க. யார் யார் எந்தெந்த தொழிலை செய்தார்கள் அப்படின்றத பார்க்கலாம். கபீர் அவர் வந்து ஒரு நெசவாளர். ரவிதாஸ் அப்படின்றவர் வந்து ஒரு தோல் பதனிடும் தொழிலாளி. சைன் அப்படின்றவர் வந்து சிகை அலங்கார தொழில் செய்தவர். தாது அப்படின்றவர் வந்து பருத்தியை சுத்தம் செய்தவர். ஸோ இவங்க எல்லாம் வந்து பக்தி இயக்க கவிஞர்கள். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அந்த பக்தி இயக்கத்தை வந்து மக்கள்கிட்ட உள்ளூர் மொழியில் பரப்புரை செய்தவங்க. இவங்க அந்த கவிஞர்கள் எல்லாருமே பல்வேறு தொழில்களை செய்தவர்கள், பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்கள். இவங்க யாருமே வந்து உயர்நிலையில் இருந்த பிரிவுகளை சார்ந்தவர்கள் கிடையாது. அதாவது அந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்கள், சத்னாமின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை பற்றி நாம் ஏற்கனவே அவுரங்கசீப்பில் வந்து பார்த்துருப்போம். இந்த சத்னாமி சமூகத்தினர் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா ஹரியானா பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க என்ன சொல்லி பெருமைப்படுறாங்க அப்படின்னா, சத்னாமி சமூகத்தினர் தாங்கள் கபீர் மற்றும் அவருடைய போதனைகளின் வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக கருதுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கபீர் அப்படின்றவரும் அவருடைய போதனைகளும் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு காலகட்டம் தான் முகலாய காலகட்டம். சரிங்களா? ஸோ அப்போ கபீருடைய வழித்தோன்றல்கள்னு சொல்லிக்கிற சமூகம் யார்? சத்னாமி சமூகம். எந்த பகுதியை சேர்ந்தவங்க? ஹரியானாவை சேர்ந்தவர்கள். இப்படி முகலாயர்கள் காலத்தில் இலக்கியங்கள் வந்து உள்ளூர் மொழியிலையும் வட்டார மொழியிலையும் எழுதப்பட்டிருந்தாலுமே கூட சமஸ்கிருதமும் பாரசீகமும் தான் நிர்வாக அறிவுலக நடைகளின் மொழியாக இருக்குது. சரிங்களா?
ஸோ சமஸ்கிருதமும் பாரசீகமும் நிர்வாக மொழியாகவும் அறிவுலக நடைமுறைகளின் மொழியாகவும் இருக்குது. ஆனால் இலக்கியங்கள் எந்த மொழியில் பெரும்பாலும் எழுதப்படுது? உள்ளூர் மொழிகளில் வந்து எழுதப்படுது. சரியா? அடுத்தது சீக்கிய மதம் பற்றி பார்க்கலாம். சீக்கிய மதம் யாரை வந்து அடிப்படையாக கொண்டதுன்னா, குருநானக் அவர்களை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு மதம் தான் சீக்கிய மதம். இந்த சீக்கிய மதம் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்னெடுத்த ஒரு இயக்கமாக தான் ஆரம்பத்தில் உருவாகுது. அதுக்கப்புறமா அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒரு மதமாக மாறிடுது. இந்த சீக்கியர்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டால் குரு கிரந்த சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் சீக்கியர்களுடைய புனித நூல். இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, யாருடைய போதனைகள்லாம் வந்து அது உள்ள தத்துவங்களாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய மதகுருவான ஷேக் பரீத், அடுத்தது பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோருடைய போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டு இருக்குது. சரிங்களா? குரு கிரந்த சாஹிப் அப்படின்றது சீக்கிய மதத்துடைய புனித நூல் இருந்தாலுமே கூட இது யாருடைய போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டு இருக்குதுன்னா இஸ்லாமிய மத குருவான ஷேக் ஃபரீத், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோருடைய போதனைகளை உள்ளடக்கமாக கொண்ட நூல் தான் குரு கிரந்த சாஹிப். அடுத்தது கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன்னா குருநானக் வந்து நம்புறாரு. சரிங்களா? குருநானக்கும் கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என யார் சொல்கிறா? குருநானக் சொல்கிறார். கடவுள் ஒருவர் தான், அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? குருநானக் சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் எதிர்த்து கண்டனம் செய்கிறார். இவ்வளோதான் விஷயம். ஸோ சீக்கிய மதன்றது என்னன்னு கேட்டால் ஒரு கடவுள் கோட்பாடு கொண்ட ஒரு இயக்கமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா அது அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒன்றா மாறிடுது. சீக்கியர்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டால் குரு கிரந்த சாஹிப். இது வந்து இஸ்லாமிய குருவாக இருக்கக்கூடிய ஷேக் பரீத், பக்தி இயக்க புலவர்களாக இருந்தக்கூடிய நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோடைய போதனைகளை உள்ளடக்கமாக கொண்ட ஒரு நூல். கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு குருநானக் வந்து நம்புறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் ஒருவரே நம்புறாரு. அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி கடவுள் உருவமற்றவர்னு அவர் சொன்னதுனால உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் எதிர்க்கிறார். அடுத்தது சூப்பிசம் பார்க்கலாம். சூப்பிசன்றது ஒரு மத கோட்பாடு தான். யாருடைய மத கோட்பாடுனா இஸ்லாமுடைய உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு மத கோட்பாடு தான் இந்த சூப்பிசம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க பாருங்கள், நீ யாருன்னு முதல்ல அறிஞ்சிக்கோ, யோகம் மூலயமா இந்த சக்கரங்கள் உடம்புல இருக்கிற சக்கரங்கள்லாம் நிலைநிறுத்தினா வந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரபஞ்ச ரகசியங்களையும் வந்து தெரிஞ்சுக்கலான்னு இங்கே நம்ம ஒரு தத்துவங்கள் வந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தத்துவங்களை வந்து முன்னெடுத்த ஒரு இயக்கம் தான் எதுன்னு கேட்டால் இந்த சூப்பிசம். உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும் ஒரு மத கோட்பாடு தான் இந்த சூப்பிசம். இந்த சூப்பிசம் எங்கே உருவாகுது அப்படின்னா ஈரானில் தான் உருவாகுது. அதுக்கப்புறமா டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது இந்தியாவில் செழித்து வளர ஆரம்பிச்சிருது. இந்த சூப்பிசம் வந்து இஸ்லாமியர்கள்கிட்ட, அதாவது வைதீக முஸ்லீம் இறையலாளர்கிட்ட ஷரியத்துன்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு அது முன்வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை இந்த சூப்பிசம் வந்து பின்பற்றி அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த வைதீக முஸ்லீம்கள் வந்து இந்த சூப்பிசத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஷரியத் முன்வைக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள்லேருந்து சூப்பிசம் வெளியே வருது. அதுக்கப்புறமா இந்த வைதீக முஸ்லீம்கள் வந்து இந்த சூப்பிசத்தை ஏற்றுக்கலை, நிராகரிச்சிடறாங்க. சரிங்களா? ஸோ சூப்பிசம் பற்றி அவ்வளோதான். இதில் பார்த்தா இதில் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு போதும். அடுத்தது கிறிஸ்துவம் பார்க்கலாம். கிறிஸ்துவ மதத்தை வந்து பெரும்பாலும் பின்பற்றியது எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா ஐரோப்பிய பகுதிகளை சேர்ந்தவங்க தான். இந்த ஐரோப்பியர்கள் எப்போ இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தாங்களோ அதிலிருந்து தான் கிறிஸ்துவ மதமும் இந்தியாவுக்குள்ளே வருது. இந்த ஐரோப்பியர்களில் வந்து 2 விதமான பிரிவினர் வந்து இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறதுல. ஒன்று கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லூத்ரன் கிறிஸ்துவர்கள்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்த கிறிஸ்துவர்கள் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். டேனியர்கள் எப்போ வணிகம் செய்ய வராங்களோ அதுக்கு அப்புறமா தான் லூத்ரன் கிறிஸ்துவர்கள் வந்து வணிகம் செய்ய வராங்க. சரியா? ஸோ இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாமா? ஐரோப்பிய வணிகளுடைய வருகையின் மூலமாக தான் கிறிஸ்துவ மதம் இந்தியாவுக்குள்ளே வருது. அப்படி 2 கிறிஸ்துவ பரப்பாளர்கள் முதல்ல இந்தியாவுக்கு வராங்க. ஒருத்தர் பேர் வந்து பிரான்சிஸ் சேவியர், இன்னொருத்தர் பேர் வந்து ராபர்ட் டி நொப்லி. இந்த 2 கிறிஸ்துவ மத பரப்பாளர்களும் இந்தியா வராங்க. இந்த
இந்த தொடக்க கால மத பரப்பாளர்கள் எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக தான் இருக்கிறாங்க. டேனியர்கள் வந்து எப்போ இந்தியாவுக்குள்ளே வராங்களோ அவங்களுடைய ஆதரவின் கீழ் தான் இந்த லூத்ரன் மத பரப்பாளர்கள் வந்து 1706 தரங்கம்பாடிக்கு வராங்க. இந்த லூத்ரன் கிறிஸ்துவ மத பரப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் யாருன்னு கேட்டால் சீகன் பாலு. சீகன் பாகுலுன்னு சொல்லும் ஒரு சீகன் பாலு. இவர் வந்து விவிலியம்னா பைபிள். இந்த பைபிளுடைய புதிய ஏற்பாட்டை 1714 தமிழில் மொழியாக்கம் செய்கிறாரு. வெகு விரைவிலே பழைய ஏற்பாடு என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழில் மொழியாக்கம் செஞ்சிடறாங்க. ஸோ அப்போது இந்த விவிலியம் வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்ச உடனே கிறிஸ்துவ மதம் வந்து தமிழ்நாட்டில் மிக விரைவாக வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருது. சரிங்களா? ஸோ இப்போ கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஐரோப்பியர்கள் தான் கிறிஸ்துவ மதத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இந்த கிறிஸ்தவர்களில் 2 பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இன்னொன்று லூத்ரன் கிறிஸ்தவர்கள். இந்த ஆரம்ப காலத்தில் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவர்கள் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இந்த லூத்ரன் கிறிஸ்தவர்கள் வந்து டேனியர்களுடைய ஆதரவின் கீழே தான் இந்தியாவுக்கு வராங்க. எப்போ வராங்கன்னா 1706 தரங்கம்பாடிக்கு வராங்க. அந்த லூத்ரன் கிறிஸ்தவர்களில் ஒருத்தர் தான் சீகன் பால்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 1714 விவிலியத்துடைய புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது முகலாயர் காலத்தில் இருந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். அறிவியல் தொழில்நுட்பம் இது 2 எதை அடிப்படையாக கொண்டது? கல்வியை அடிப்படையாக கொண்டது. அப்போ முகலாயர் கால கல்வியை பார்த்துட்டு அப்படியே அதை தொடர்ந்து தொழில்நுட்பத்தையும் பார்த்துடலாம். முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மேலேயோ இல்லை தொழில்நுட்பத்தின் மேலேயோ அக்கறை கொண்டதாகவோ ஆர்வம் காட்டக்கூடியதாகவோ கிடையாது முகலாயர்கள் காலத்தில். ஸோ அப்படி முஸ்லீம் கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய மதராசாக்கள் முஸ்லீம் இறையியல் மீது தான் வந்து அதிகமான கவனத்தை செலுத்துது. ஸோ அப்போ என்ன செய்யலை? அறிவியல் தொழில்நுட்பத்தெல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. முஸ்லீம் இறையியல் மேலே தான் வந்து கவனம் செலுத்துது. மதராசாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே? உயர்கல்வி பயிலும் இடம். சரியா? சரி. முகலாயர் காலத்தில் மிக சிறந்த கல்வி மையங்களில் ஒன்றாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் வாரணாசி. இந்த வாரணாசியில் ஜோதிடமும் கற்றுத்தராங்க. சரிங்களா? வாரணாசி போன்ற மிக சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடமும் கற்றுத்தரப்பட்டது. அடுத்தது பெர்னியர்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ஸ் நாட்டு பயணி இந்தியா வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவுடைய கல்வி நிறுவனங்கள் எதுவும் இல்லைப்பா முகலாயர் காலத்தில் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கிறார். சரியா? ஸோ முகலாயர் காலத்தில் இந்தியா வந்த பிரான்ஸ் நாட்டு பயணி யாருன்னா பெர்னியர். இவர் என்ன குறிப்பிட்றாரு? ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்தது அக்பருடைய அவைகளப்புலவர் யாருன்னு கேட்டால் பெய்சி. இந்த பெய்சி என்ன பண்ணுறாருன்னா லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணித நூலை வந்து மொழிபெயர்க்கிறார். இந்த கணித நூலை எழுதுனது லீலாவதின்னு சொல்லக்கூடிய இந்த கணித நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் பாஸ்கராச்சாரியார். சரியா? ஸோ இது கேட்பாங்க கொஷனில். இந்த ஒரு 2 லைனில் என்னென்ன கொஷின் வருதுன்னு மட்டும் இப்போ பாருங்களேன். அக்பரின் அவைகள புலவர் யார்? பெய்சி. லீலாவதி என்னும் நூலை எழுதியது யார்? பாஸ்கராச்சாரியார். லீலாவதி என்னும் நூலை மொழிபெயர்த்தது யார்? பெய்சி. புரியுதுங்களா? ஸோ அப்போ பெய்சின்றவர் தான் என்னது புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்கிறார். இப்படியும் கேட்பாங்க. லீலாவதி என்பது எவ்வகை நூல்? கணித நூல், நாடக நூல், அறிவியல் நூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 லைன் தான் நினைக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகமாகுது அப்படின்னா பாபருடைய காலத்தில் தான் அறிமுகமாகுது. இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. இந்த டர்பைன்னு சொல்லிட்டு இப்போது டெக்னாலஜியில் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு வந்து பீப்பாய்கள் வந்து லைனாக, பீப்பானா ட்ரம்மு மாதிரி, அதை வந்து லைனாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆறுலேயோ இல்லை ஒரு குளத்துலையோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதில் ஒரு 2 பீப்பாய் மட்டும் முழுகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சக்கரத்தை சுற்றும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த பீப்பாய்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா தண்ணிக்குள்ளே போய் தண்ணியை மொண்டுக்கிட்டு, இப்போ சக்கரன்னும் போது கீழே போகும்போது தண்ணியை முள்ளும், மறுபடியும் மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணால் அந்த மொண்டு வந்த தண்ணியை ஃபுல்லாச்சு என்ன பண்ண ஒரு இடத்துல கீழே ஊற்றும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் இந்த சக்கரம். ஸோ ஈஸியாக நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்க. இதை வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாரி வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சற்றே கடினமான நீர் இறைக்கும் எந்திரம் பதேபூர் சிக்ரியில் நிறுவப்பட்டது. இது யாருடைய காலத்தில் நிறுவப்பட்டதுன்னு யாருக்காவது தெரிஞ்சுனா சொல்லுங்கள். அடுத்தது வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை வந்து அக்பரை தான் சேரும்.
இப்போ இது வரைக்கும் 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று பாரசீக சக்கரம், இது பாபர் காலத்தில் வருது. அடுத்தது வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சற்றே கடினமான நீர் இயக்கக்கூடிய இயந்திரம் வந்து பதேக்பூர் சிக்ரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீரை வந்து எப்படி குளிர்விச்சாங்க? இப்போ நாம் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுறோம், நீர் ஜில்லுன்னு ஆகிடுது, நம்ம குடிக்கிறோம். அந்த காலத்தில் எப்படி நீரை வந்து குளிர்விச்சாங்க அப்படின்னா வெடி உப்பை பயன்படுத்தி தான் வந்து குளிர்விக்கிறாங்க. இந்த வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கிற முறையை இந்தியா ஃபுல்லாக பரவி விடுறாரு. யாருன்னு கேட்டால் அக்பர். சரியா? அடுத்தது கப்பலின் ஒட்டகம்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் அக்பர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உலகத்திலே முதல்ல கண்டுபிடிக்கிறார். அது என்னங்க கப்பலின் ஒட்டகம் அப்படின்னா, ஒரு கப்பலை கட்டும்போது தரையில் வச்சு கட்டி அதுக்கப்புறமா அது தண்ணியில் உள்ளே கொண்டு போய் தள்ளி விடுறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் அக்பர் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பல் மேலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கப்பலை கட்டுவாங்க. அப்போ இது மூலயமா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த கப்பலை வந்து தண்ணியில் இறக்கி விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய படகின் மேலே வந்து படகுகளை கட்டி ஈஸியாக தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச முதல் ஆள் யாருன்னு கேட்டால் அக்பர். சரியா? அடுத்தது பாருங்கள், இர்ஃபான் ஹஃபீஃப் அப்படின்றவர் இந்தியாவின் பின்தங்கிய நிலையை பதிவு செய்து உள்ளார். இது ஒன்றுமே பண்ண முடியாது. இர்ஃபான் ஹஃபீன்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியா வந்து ரொம்ப வறுமையில் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவ்வளோதான். அடுத்தது போர் கருவிகளில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை வந்து முகலாயர் காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்திய படைகளில் மேட்ச்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பாணியிலான துப்பாக்கி தான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளின்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன துப்பாக்கிகள் பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. இப்படி நவீன துப்பாக்கிகள் ஆயுதங்கள் வந்து மேற்கு உலகங்கள், அதாவது ஐரோப்பாவில் வந்து பயன்பாட்டுகளில் வந்தபோது கூட இந்தியாவில் வந்து மேட்ச்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய துப்பாக்கிகளும் ஆயுதங்களையும் தான் வந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நம்மக்கிட்ட இருந்த ஒரு குறைபாடுகளில் ஒன்று. ரெண்டாவது வந்து பாருங்கள், ஐரோப்பாவில் வந்து இரும்பில் செய்யப்பட்ட பீரங்கிகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்துமே கூட நாம் வந்து செம்பிலான பீரங்கியை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இது எதை காட்டுதுன்னா, இந்தியாவில் வந்து வார்பிரும்பை வந்து உற்பத்தி செய்ய இயலாமல் போன நிலையை வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐரோப்பாவில் வந்து வார்பிரும்பையை உற்பத்தி செஞ்சு பீரங்கியை வந்து இரும்பால் மாற்றிட்டாங்க. அப்படி இருந்துமே கூட இந்தியாவில் வந்து வார்ப்பு இரும்பை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிலையே இல்லை. அதனால் வந்து செம்பிலான பீரங்கியே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நம்மக்கிட்ட இருந்த குறைபாடு தான். அடுத்தது கட்டடக்கலை பாருங்கள். கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் முகலாய அரசர்களில் பாபர் மற்றும் உமாயூன் காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக வந்து எந்த விதமான முக்கியத்துவமும் வாய்ந்தது கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ கட்டடக்கலையை பொறுத்தவரைக்கும் 2 பேரை ஒதுக்கிடலாம். பாபர், உமாயூன் 2 பேரை ஒதுக்கிடலாம். இவங்களுக்கு அப்புறமா சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா ஆட்சி பண்ணுறார். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அக்பர் வந்து இது பண்ணுறாரு. சரியா? ஸோ அப்போது இந்த சூர் வம்ச அரசர்கள் வந்து ஷெர்ஷா காலத்தில் தில்லியில் வந்து புராண கிலா கட்டுறாங்க, பீகாரில் வந்து சசாரம் கட்டுறாங்க. இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான கட்டடங்களாக இருக்குது. இந்த பீகாரில் கட்டப்பட்ட இந்த சசாரம்ன்ற இடத்துல தான் ஷெர்ஷாவுடைய கல்லறையும் அவருடைய மகனான இஸ்லாம் ஷாவுடைய கல்லறையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது கட்டடக்கலையை பொறுத்த வரைக்கும் முகலாய மன்னர்களான பாபர், உமாயூன் காலத்தில் கட்டப்பட்ட மசூதிகள் கட்டடக்கலை ரீதியாக எந்த முக்கியத்துவமும் வாய்ந்தது கிடையாது. சரியா? அதே சமயம் சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து கட்டின டெல்லியில் இருக்கக்கூடிய புராண கிலாவும் பீகாரில் இருக்கக்கூடிய சசாராமும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த சசாரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து ஷெர்ஷாவும் அவருடைய மகனான இஸ்லாம் ஷாவுடைய கல்லறைகள் கண்களை கவரும் வண்ணம் அழகாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது ஆக்ரா கோட்டையை பார்க்கலாம். ஆக்ரா கோட்டைன்றது வந்து மணல் கற்பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. சரியா? மணல் கற்பாறைகளால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த ஆக்ரா கோட்டை வந்து ரஜபுத்திர பானைகளை இணைத்து கட்டப்பட்டதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஆக்ரா கோட்டைனா 2 தான் ஞாபகம் வரணும். ஒன்று மணல் கற்பாறைகளால் கட்டப்பட்ட கோட்டை, இன்னொன்று ரஜபுத்திர பாணியை இணைத்து கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அடுத்தது அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகரத்துக்கு பேர் என்ன கேட்டால் பதேக்பூர் சிக்ரி. இந்த பதேக்பூர் சிக்ரியை உருவாக்குனது யாருன்னா அக்பர். இது வந்து கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சி ஊட்டும் பல கட்டடங்களை கொண்டு இருக்குது. அதனால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம கட்டடக்கலைன்றது எதுக்காக நம்ம பார்க்க அழகாக இருக்கணும், தனித்துவமாக தெரியணும். ஸோ இது பார்க்க அந்தளவுக்கு அழகாக இருக்கும். பதேக்பூர் சிக்ரி, இந்த பதேக்பூர் சிக்ரியை கட்டினது அக்பர். இது யாருடைய புதிய தலைநகரமாக அறிவித்தார்? பதேக்பூர் சிக்ரி அக்பர் வந்து புதிய தலைநகரமாக அறிவித்தார். இது கோட்டைகளால் சூழப்பட்ட பல எழுச்சியூட்டும் கட்டடங்களை கொண்டுள்ளது. அடுத்தது பதேக்பூர் சிக்ரியுடைய மலை பூட்டக்கூடிய அந்த வாயிற் பகுதியும் அக்பருடைய சிவப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர் வாசாவும் நேர்த்தியான கட்டடக்கலையின் முகலாயரின் சாதனைகளாக குறிப்பிடப்படுகிறது.
ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பதேக்பூர் சிக்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக வந்து அக்பர் வந்து தலைநகரை உருவாக்கிட்டாரு. அந்த தலைநகரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நுழைவாயில் இருக்கும். அந்த நுழைவாயில் வந்து ரொம்ப பெரிய நுழைவாயில் இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக மலை பூட்டக்கூடிய அளவில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அக்பர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் ஒரு புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறாரு. அதுவுமே வந்து கட்டடக்கலையில் முகலாயரின் சாதனையாக வந்து கருதப்படுது. எது எது பதேக்பூர் சிக்ரியும் பதேக்பூர் சிக்ரியில் இருக்கக்கூடிய அதோட நுழைவாசலும் சிகப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட புலந்தர் வாசா, இது ரெண்டுமே வந்து முகலாயர் கால கட்டடக்கலையோட சாதனையாக கருதுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தது, ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது. இது அக்பர் காலத்தில் தொடங்கப்பட்டு ஜஹாங்கீர் காலத்தில் நிறைவுற்றது. அவ்வளோதான். இதில் நாம் இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? சிக்கந்தரா அப்படின்றது ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சிக்கந்தராவில் தான் வந்து அக்பருடைய கல்லறை மாடம் இருக்குது. இந்த சிக்கந்தராவில் இருக்கக்கூடிய அக்பருடைய கல்லறை மாடம் வந்து சில பௌத்த கட்டடை கூறுகளையும் கொண்டிருக்கு. இந்த சிக்கந்தராவில் கட்டப்பட்ட அந்த கல்லறை மாடம் அக்பர் காலத்தில் ஆரம்பித்து ஜஹாங்கீர் காலத்தில் தான் நிறைவுற்றது. அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஜஹாங்கீர் ஒரு வெள்ளை நிறத்தில் முழுக்க வெள்ளை நிற பளிங்கு கற்களாலேயே வந்து ஒரு கட்டடத்தை முதல்ல கட்டுறாருங்க. அது யாருக்காக கட்டுறாருன்னா, ஜஹாங்கீருடைய மனைவியான நூர்ஜஹானின் தந்தை இதிமத் உத்தௌலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இறந்துறாரு. அந்த இதிமத் உத்தௌலாவுக்காக கட்டப்பட்ட அந்த கல்லறை தான் முழுக்க வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முகலாயர்களுடைய முதல் கட்டடம். அந்த முகலாயர்களுடைய முதல் கட்டடத்தை கட்டியது யாருன்னு கேட்டால் ஜஹாங்கீர். அதை யாருக்காக கட்டினார்னு கேட்டால் நூர்ஜஹானின் தந்தையான இதிமத் உத்தௌலாவுக்காக கட்டப்பட்ட கல்லறை தான் அந்த முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் காலத்தில் கட்டிய முதல் கட்டடமாகும். சரியா? அடுத்தது, ஷாஜகான் காலத்தில் முகலாயர் கட்டடக்கலை அதன் அதை கட்டடக்கலை வந்து அதோடைய புகழின் சிகரத்தையே அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இவர் வந்து கட்டடக்கலையோட இளவரசராக ஏதோ ஒன்று சொல்லி கூட புகழ்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் யாருன்னு கேட்டால் ஷாஜகான். ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்ட மிக ஃபேமஸான ஒரு பிளேஸ் எது எல்லாருக்குமே தெரியும், தாஜ்மஹால். அதை அவர் யாருக்காக கட்டுவார்? அவருடைய மிகவும் பிரியத்திற்குரிய மனைவியான மும்தாஜுக்காக கட்டினார். இது முழுக்க பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலுடைய சிறப்பு என்னென்னு ஒரு 4 லைனில் சொல்கிறேன் பாருங்கள். தாஜ்மஹாலுடைய மையத்தில் பின் ஒதுங்கிய வாயிலுக்கு மேல் குமிழ் வடிவ கவிகை மாடத்தையும், அதாவது வளைஞ்ச மாதிரி ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க, கவிகை மாடத்தையும், அதை சுற்றி 4 ஸ்தூபி மாடங்களையும், தாஜ்மஹாலை சுற்றி 4 மூலைகள்லையும் 4 டவர் மாரி இருக்கு பாருங்கள், அது 4 ஸ்தூபி மாடங்களையும் 4 மூலைகளிலும் 4 தனித்தனியான கோபுரங்களையும் கொண்டு அமைந்த இந்நினைவிடம் உலக புகழ் பெற்றது. ஒன்றும் இல்லைங்க, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தாஜ்மஹாலோட ஃப்ரண்ட்டில் என்ட்ராகும் பொழுது ஒரு மெயின் கோபுரம் மாதிரி ஒரு கூம்பொடியில் ஒரு அமைப்பு ஒன்று பார்ப்போம். அதை தான் சொல்கிறாங்க. அது லைட்டாக பின்னாடி ஒதுங்கின மாதிரி தெரியும். அதோடைய சைடில் இருக்கிறதுலாம் முன்னாடி வந்த மாதிரியும், லெஃப்ட் சைடு லெஃப்ட் அண்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரூம் கால் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரியும், வாயில் பகுதி சற்று பின்னாடி இருக்கிற மாதிரி இதை கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குமிழ் வடிவ, அதாவது ஒரு வட்டத்தை பாதியாக கட் பண்ணால் ஒரு அரை பாகமானி ஷேப்புக்கு வரும் இல்லையா, அந்த வடிவத்தில் ஒரு கவிகை மாடத்தையும் கட்டியிருப்பாங்க. 4 ஸ்தூபி மாடங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 4 ஸ்தூபி மாடங்கள்னால் ஒன்றுமே கிடையாது. ஒரு பில்டிங் உடைய 4 மூலைகள்லையும் 4 கோபுரங்கள் மாதிரி அதில் அமைச்சிருப்பாங்க. அது ஸ்தூபி. அடுத்தது 4 மூலைகளிலையும் 4 தனித்தனியான கோபுரங்கள்னு சொல்லுவாங்க. நல்லா தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்கிற அந்த 4 கோபுரம் மாதிரி இருந்து பில்டிங் உள்ளேயே இருக்கிறது. சரியா? பில்டிங்கோட சேர்ந்தது. இது இல்லாமல் பில்டிங்கை விட்டு வெளியிலையும் 4 மூலைகள்லேயும் வந்து 4 கோபுரம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் மினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி அழகான ஒரு நினைவிடத்தை கொண்டது தாங்க தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தாஜ்மஹால் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். தனியாக கொடுத்துருக்கேன் தாஜ்மஹால்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்துடலாம். அடுத்தது செங்கோட்டை பற்றி பார்க்கலாம். இந்த செங்கோட்டை வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. இது ஏன் வந்து செங்கோட்டைன்னு அழைக்கப்படுதுன்னா, முழுக்க சிகப்பு நிற கற்களால் வந்து இது கட்டப்பட்டதுனால இது வந்து செங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்த செங்கோட்டைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், திவானி ஆம், திவானி காஸ், மோதி மஹால், இரமஹால் போன்ற இந்த கட்டடங்களால் சூழப்பட்டது தான் இந்த செங்கோட்டை. இது யார் கட்டுறா? ஷாஜகான் தான் கட்டுறார்.
அடுத்து ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னா ஷாஜகானாபாத் அப்படின்ற பெயரில் ஒரு நகரத்தையே உருவாக்குறாரு. இது இப்போ வந்து பழைய டில்லி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த ஷாஜகானாபாத்தில் தான் இந்த செங்கோட்டையும் இருக்குது, ஜும்மா மசூதியும் இருக்குது. சரியா? அப்போ இந்த ஜும்மா மசூதி தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? இந்த முகலாயர்கள் காலத்தில் 2 மசூதி வந்து ரொம்ப முக்கியமான மசூதி. ஒன்று மோதி மசூதி, இன்னொன்று ஜும்மா மசூதி. இந்த மோதி மசூதி வந்து ஆக்ரா கோட்டையில் இருக்குது, ஜும்மா மசூதி வந்து டெல்லியில் இருக்குது. சரியா? இந்த ஜும்மா மசூதி வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டது. இந்த மோதி மசூதி யாரால் கட்டப்பட்டதுன்னு ஒரு டீட்டெயில் கிடையாது. ஜும்மா மசூதி மட்டும் ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஷாஜகான் இந்த ஜும்மா மசூதி வந்து எங்கே கட்டுறாரு அப்படின்னா ஷாஜகானாபாத்தில் கட்டுறாரு. சரியா? ஷாஜகானாபாத்தில் தான் செங்கோட்டையும் இருக்குது, ஜும்மா மசூதி இருக்குது. செங்கோட்டையும் யார் தான் கட்டுறா? ஷாஜகான் தான் கட்டுறாரு. ஜும்மா மசூதி யார் தான் கட்டுறா? ஷாஜகான் தான் கட்டுறாரு. இந்த ரெண்டுத்தையும் அவர் எங்கே கட்டியிருக்கிறாரு? ஷாஜகானாபாத்தில் கட்டியிருக்கிறாரு. சரியா? ஸோ அப்போ ஷாஜகானாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குனது யார்? ஷாஜகான். அவ்வளோதான் தெரியும். அப்போ மோதி மசூதின்றது எங்கே இருக்குது? ஆக்ரா கோட்டையில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். சரியா? அடுத்தது அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி ஒன்று கட்டுறாங்க. ஏங்க இந்த மசூதிக்கு பாதுஷாஹி மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து பாதுஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதனால் அவர் கட்டின அந்த மசூதியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாதுஷாஹி மசூதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அவுரங்காபாத்தில் ரபியா உத் ஹவுரானியோடைய பளிங்கலான கல்லறையும் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இந்த கல்லறை வந்து பிபி மக்பரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பிபி மக்பரானா பெண்ணின் கல்லறை என்று பொருள். சரியா? ஸோ இப்போ ரபியா உத் தௌரானியோடைய பளிங்கலான கல்லறை எங்கே இருக்குது? அவுரங்காபாத்தில் இருக்குது. இந்த கல்லறைக்கு பேர் என்ன? பிபி மக்பாரா. இந்த பிபி மக்பாரானா என்ன அர்த்தம்? பெண்ணின் கல்லறைன்னு அர்த்தம். அடுத்தது முகலாயர் காலத்தில் தோட்டக்கலையில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னு கேட்டால் ஷாலிமர் தோட்டங்கள் தான். இந்த ஷாலிமர் தோட்டங்களை உருவாக்கிய பெருமை யாரை சேரும் அப்படின்னா ஜஹாங்கீரையும் ஷாஜகானையும் தான் சேரும். ஏன்னா இவங்க காலத்தில் தான் வந்து ஷாலிமர் தோட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ ஷாலிமர் தோட்டம்னா யார் ஞாபகம் வந்துடணும்? ஜஹாங்கீரும் ஷாஜகானும் ஞாபகம் வந்துடணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது முகலாயர்கள் வந்து அவங்களுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டடங்களை பற்றி பார்த்தோம், அவங்களுக்காக அமைச்சுக்கிட்ட அந்த தோட்டங்களை பற்றி பார்த்தோம். முகலாயர்கள் வந்து பொதுப்பணிக்காக ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க. அது என்ன பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜான்பூரில் இருக்குது அந்த பாலம். அந்த பாலத்தை எந்த ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்காங்கன்னா கோமதி ஆற்றுக்கு குறுக்க வந்து கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ முகலாயர்கள் வந்து பொதுப்பணிக்காக கட்டின ஒரு கட்டடம் அப்படின்னு, அதாவது ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொன்னால் அது ஜான்பூரில் கோமதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அந்த பாலத்தை தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது முகலாயர்களுடைய மிகவும் போற்றத்தக்க ஒரு சாதனை என்னென்னு சொன்னால் டெல்லிக்கு நீர் கொண்டு வந்தது தான். எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா யமுனாவிலிருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்போது யமுனாவிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் டெல்லி வரைக்கும் ஒரு கால்வாய் ஒன்று வெட்டியிருப்பாங்க. அதுதான் முகலாயர்களுடைய போற்றத்தக்க ஒரு சாதனையாகும். அடுத்தது பாருங்கள், மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்தேவ் கோவிலும் மத்திய பிரதேசம் ஒரிசாவுக்கு அருகே உள்ள சதுர்டிச் என்னும் இடத்தில் உள்ள பீர்சிங் கோவிலும் முகலாய கட்டடக்கலையின் தாக்கத்தை காணலாம். என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றுமே கிடையாது. முகலாயர்கள் வந்து அங்கங்கே இவ்வளோ கட்டடத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இது வந்து கோவில்கள் மேலே வந்து அவங்க கட்டடக்கலை வந்து எதிரொலிச்சிருக்கா, நம்ம கட்டடக்கலை கூறுகள் கூட வந்து இணைஞ்சிருக்கா அப்படின்னா இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்று தான் இந்த 2 கோவிலும். சரியா? முகலாயருடைய கட்டடக்கலை பாணிகளை பின்பற்றியோ அப்படின்னா ஒரு சில யுத்திகளை மட்டும் பயன்படுத்தியோ கட்டப்பட்ட கோயில்களுக்கு சான்றுகளாக இந்த 2 கோயிலை சொல்கிறாங்க. ஒன்று மதுராவுக்கு அருகே பிருந்தாவனத்தில் உள்ள கோவிந்த் சிங் கோவில், இன்னொன்று மத்திய பிரதேசம் ஒரிசாவிற்கு அருகே உள்ள சதுர்டிச் என்னும் இடத்தில் உள்ள பீர்சிங் கோவில். முகலாய கட்டடக்கலையின் தாக்கத்தை காணலாம் இந்த கோயில்களில், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஓவியம் பார்க்கலாம். முகலாயர் காலத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்து, மாலவம் இந்த பகுதிகளில் தான் வந்து ஓவியக்கலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ முகலாயர் காலத்தில் ஓவியம் அப்படின்னு சொன்னால் எது ஞாபகம் வரணும்? குஜராத்து, மாலவம் வந்து ஞாபகம் வரணும். இந்த உமாயூன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஷெர்ஷா கிட்ட தோல்வி அடைஞ்சு இந்த மத்திய ஆசிய பகுதி தான் ஓடி இருப்பார். அப்படி அதுக்கப்புறமா ஷெர்ஷாவுடைய வம்சத்தினர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற காலகட்டம் தான் இந்தியா வந்திருப்பார். அப்படி அவர் இந்தியா திரும்பி வரும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா நுண் ஓவிய கலைஞர்களான அப்துல் சமத், மீர் சையத் அலி இவங்க 2 பேரை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றார். இந்த 2 பேர் வந்து ஓவியக்கலையில் காட்டின அந்த திறமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவியர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தையே கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்திய ஓவியர்கள் யார் மூலயமா ஊக்கம் பெறுறாங்க?
அப்துல் சமத் மீர் சையத் அலி மூலயமா ஊக்கம் பெறாங்க. இவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தது யார்? உமாயூன். எங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வராரு? மத்திய ஆசியாவிலேருந்து அழைச்சிக்கிட்டு வராரு. சரியா? சரிங்க. அந்த காலத்தில் வந்து ஓவியம் வரைகிறாங்க, ரைட்டு. எந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சாங்க, எதுக்காக வரைஞ்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இலக்கிய நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலக்கிய நூல்களை வந்து விளக்குற மாதிரி ஓவியங்களை வந்து வரைகிறாங்க. இப்போ நம்ம கற்கால மனிதர்களுடைய குகைகளில் போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு மான் ஒன்று நிற்கிற மாரி இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அம்பு வச்சு எய்யிற மாரி இருக்கும். அந்த அம்பு ட்ராவல் ஆகிற மாரி இருக்கும். அது போய் அந்த மானை போய் தாக்குற மாதிரி அடுத்த ஓவியம் அமைஞ்சிருக்கும். அது என்னன்னா ஒரு மானை வேட்டையாடுறத குறிக்கக்கூடிய ஒரு ஓவியம் இல்லையா? அதே மாதிரி இலக்கிய நூல்களை வந்து விளக்குற மாதிரி அந்த காலத்தில் ஓவியங்கள் பெரும்பாலும் வரையப்பட்டது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்துலேயும் சரி, ஐனி அக்பரிலையும் சரி நிறைய ஓவியங்கள்லாம் வந்து இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. அக்பர் காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஓவிய கலைஞர் யாருன்னு கேட்டால் தஷ்வந்த், இன்னொருத்தர் பசவன். இவங்க 2 பேர் வந்து அக்பர் அவையை அலங்கரித்த 2 முக்கியமான ஓவியர்கள். அடுத்தது ஐரோப்பிய ஓவியங்கள் எப்போங்க இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டால் அக்பர் காலத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசிய பாதிரிமார்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பிய ஓவியங்களை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஜஹாங்கீர் காலத்தில் தான் முதல்ல உருவப்படத்தை வந்து வரைதல், விலங்குகளை வரைதல் இது 2மே வந்து வளர்ச்சி அடையுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வரைய மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஜஹாங்கீர் காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் உருவப்படத்தை வரைதல், விலங்குகளை வரைதல் இந்த வகையான ஓவியம் வளர்ச்சி பெறுது. யார் காலத்தில்? ஜஹாங்கீர் காலத்தில். சரி, இந்த உருவப்படத்தை வரையுது, விலங்குகள் வரைதல் இந்த ஓவிய கலையில் யார் சிறந்து விளங்கினா அப்படின்னு கேட்டால் மன்சூர் அப்படின்றவர் சிறந்து விளங்கியிருக்கிறாரு. அதனால் இந்த வகையான ஓவியங்களை வரைகிறதுக்கு பெரிதும் வந்து பெயர் பெற்றவர் இந்த மன்சூர் தான். அடுத்தது முகலாய நுண் ஓவியங்கள் டச்சு நாட்டின் தலை சிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்கே வரைஞ்ச இந்த ஓவியம் எங்கே போய் அடிச்சிருக்குன்னா டச்சு நாட்டில் போய் அடிச்சிருக்கு. டச்சு நாட்டுடைய தலை சிறந்த ஓவியராக யார் இருக்கானா ரெம்பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் முகலாயர் காலத்தில் வரையப்பட்ட நுண் ஓவியங்கள்லாம் பார்வையிடுறாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு, இந்த அளவுக்கு வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த முகலாய அரசர்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஓவியத்தை வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. இது யாரெல்லாம் பார்த்துருக்குறோம்? அக்பர் பார்த்துருக்கோம், ஜஹாங்கீர் பார்த்துருக்கோம். ஜஹாங்கீருடைய மகன் யார்? ஷாஜகான். இவர் என்ன பண்ணுறாருனா, எப்படி இந்த ஓவியக்கலை வளர்ந்து வந்ததோ அதை அப்படியே வளர்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதை வளர்த்து விட்டு முடிச்சுக்கிறார். இந்த ஷாஜகானுடைய மகன் தான் யார்? அவுரங்கசீப். இவர் என்ன பண்ணுறாருனா ஓவியக்கலைக்கெல்லாம் பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் வந்து டெல்லியில் மட்டுமே கூடான இருந்த இந்த ஓவியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டுடைய பல பகுதிகளுக்கும் பிரிஞ்சு போகிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையுமே வந்து ஓவியக்கலை வளர ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இசையும் நடனமும் பார்க்கலாம். இந்த இசையும் நடனமும் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இசை நடனம் இதில் சிறந்து விளங்குனது யார், இதை ஆதரித்தது யார், இவங்கள ஆதரிக்காதவங்க யார், இதை பற்றி இசை நடனத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? முகலாயர்களுடைய காலத்தில் பல மெல்லிசை பாடல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் தான்சன். இவர் வந்து குவாலியர் பகுதியை வந்து சேர்ந்தவர். இவருடைய பாடல்களால் வந்து பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் அக்பர். அதனால் என்ன பண்ணுறாரு கேட்டால் அக்பர் இந்த தான்சன் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து 35 இசை கலைஞர்களையும் என்ன பண்ணுறாருன்னா ஆதரிக்கிறார். இதை வந்து எந்த நூல் பதிவு செஞ்சுருக்குன்னா ஐனி அக்பரி பதிவு செஞ்சு சொல்லுது. ஸோ அப்போ ஐனி அக்பரி என்ன சொல்லுது? தான்சன் அப்படின்ற ஒரு குவாலியரை சேர்ந்தவர், அவர் பல மெல்லிசை பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரு. அதனால் அக்பர் என்ன பண்ணுறாருனா தான்சனோடு சேர்ந்து 35 இசை கலைஞர்களை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லுது. இப்போ அக்பர் வந்து இவங்களை ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரியே ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசையை ஆதரிப்பவர்கள் தான். ஆனால் ஷாஜகானுடைய மகனாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஆனால் அதே அவுரங்கசீப் காலத்தில் தான் இசை குறித்த செவ்வியல் இசை குறித்து பல நூல்கள் வந்து எழுதப்பட்டது. அதே அவுரங்கசீப் காலத்தில் தான் என்ன எழுதியிருக்காங்க, இந்தியாவில் செவ்வியல் இசை குறித்த பல நூல்களும் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முகலாய அரசர்களில் ஒருவரான முகமது ஷா இசைத்துறையில் முக்கியமாக வளர்ச்சிகள்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறாரு. அக்பர் வந்து தான்சனோடு சேர்த்து 35 பேர் ஆதரிக்கிறார். ஷாஜகானும் ஜஹாங்கீரும் வந்து இசையை வந்து ஆதரிக்கிறாங்க. அவுரங்கசீப் வந்து இசைக்கு வந்து எதிரானவர்னு ஒரு கருத்து இருந்தாலுமே கூட அவருடைய காலகட்டத்தில் தான் இந்திய செவ்வியல் இசை குறித்து பல நூல்கள் வந்து எழுதப்படுது. அதே மாதிரியே வந்து முகலாய அரசர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முகமது ஷாவுடைய காலத்தில் தான்
இசைத்துறை வந்து முக்கியமான வளர்ச்சிகள் ஏற்படுது. அடுத்தது பாபர் நாமா, பாதுஷா நாமா ஆகிய நூல்களில் இசைக்கருவியோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்களும் இடம்பெற்றிருக்குது. ஸோ இசை நடனத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்தது இலக்கியம், இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த நூல் யார் எழுதுனா, அந்த நூல் யாரை பற்றி சொல்லுது, அது முகலாய காலகட்டத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்லுது. இந்த மாதிரியான உள்ளடக்கங்களை பொறுத்து தான் இந்த டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்டே பாருங்கள். முகலாயருடைய காலத்தில் பாரசீகம், சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழி இந்த மூணுமே வந்து வளர்ச்சி அடைஞ்சு தான் வந்தது. எதுவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போகலை. இருந்தாலுமே கூட முகலாயருடைய பேரரசில் தற்காலிக அரசுகள்லையுமே பாரசீக மொழி மட்டும்தான் நிர்வாக மொழியாக இருக்குது. ஸோ பாரசீக காலத்தில் முகலாயர் காலத்தில் வந்து பார்த்தா பாரசீகம், சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள் வளர்ச்சி அடையுது. ஆனால் நிர்வாக மொழியாக எது இருக்குது? பாரசீகம் மட்டும்தான் இருக்குது. அடுத்து அக்பர் நாமா, ஐனி அக்பரி அப்படின்னு 2 நூல் பார்க்கலாம். இந்த அக்பர் நாமா, ஐனி அக்பரி இந்த 2 நூலுமே வந்து அபுல் பாசல் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. அக்பர் நாமாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்பருடைய வரலாற்றை தொகுத்து எழுதி சொல்லியிருக்கிறாரு. ஐனி அக்பரியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முகலாயர் கால நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான். ஸோ அக்பர் நாமா, ஐனி அக்பரி 2 நூலை யார் எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால் அபுல் பாசல் எழுதியிருக்கிறாரு. அக்பர் நாமா என்ன சொல்லுது? அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து சொல்லுது. ஐனி அக்பரி என்ன சொல்லுது? முகலாயர் காலத்தில் இருந்த நிர்வாக முறையை பற்றி சொல்லுது. அடுத்த நூல் பாதுஷா நாமா. இந்த நூல் வந்து ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுது. ஆஹா, என்ன பாதுஷாஹி மசூதின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்னு சொல்லிட்டோமோ, தப்பாக சொல்லியிருந்தால் மாற்றிக்கிங்க. சரிங்களா? சரியான ஞாபகம் இல்லை. பாதுஷா நாமா, இந்த பாதுஷா நாமா வந்து ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுது. இந்த பாதுஷா நாமான்ற நூலை 2 பேர் சேர்ந்து தான் எழுதுகிறாங்க. ஒரு நூல்னா தனியாக ஒருத்தர் தான் எழுதியிருப்பார் இல்லையா? ஆனால் இந்த நூல் அப்படி இல்லாமல் 2 பேர் சேர்ந்து எழுதுகிறாங்க. யாருன்னு கேட்டால், ஒன்று அப்துல் ஹமீது லகோரி அப்படின்ற ஒருத்தரும், முகமது வரிஸ் அப்படின்ற இன்னொருத்தரும் சேர்ந்து எழுதின நூல் தான் இந்த பாதுஷா நாமா. இந்த பாதுஷா நாமா யாருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுது அப்படின்னா, ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுது. இந்த நூலை எழுதுறதுக்கு அவங்க முன்மாதிரியாக எடுத்துக்கிட்ட நூல் எதுனா ஐனி அக்பரி. ஸோ ஐனி அக்பரியை முன்மாதிரியாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் பாதுஷா நாமா. அடுத்தது ஆலம்கீர் நாமா. ஆலம்கீர் அப்படின்னாலே யார்? அவுரங்கசீப். சரியா? அந்த ஆலம்கீர் நாமா அப்படின்றது எதை வந்து சொல்லுதுன்னா, அவுரங்கசீப்புடைய முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி சொல்லுது. இந்த நூலை எழுதுனது யாருன்னு கேட்டால் முகமது காசிம் அப்படின்றவர் தான் எழுதியிருக்கார். இவர் இந்த நூலை எந்த முறையை பின்பற்றி தான் எழுதியிருக்காராம்? இந்த ஐனி அக்பரி எந்த முறையை பின்பற்றி எழுதியிருந்தாங்களோ அதே முறையை பின்பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பாபர் என்ன பண்ணுறாருன்னா, சகதாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய சுயசரிதையை துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார். இந்த துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட அந்த சகதாய் அப்படின்ற நூலை அப்துல் ரஹீம் கான், யார் இவர்? பைரம் கானுடைய பையன் அப்துல் ரஹீம் கான், கான் இ கானன் என்பவர் பாரசீக மொழியில் வந்து இந்த சகதாயை வந்து மொழியாக்கம் செய்கிறார். சரிங்களா? அப்போது சகதாய் அப்படின்ற நூலை எழுதியது பாபர். இது வந்து பாபருடைய சுயசரிதை. இதை வந்து பாபர் வந்து துருக்கிய மொழியில் வந்து எழுதியிருக்கிறாரு. துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட அந்த சகதாய் அப்படின்ற நூலை தான் அப்துர் ரஹீம் கான், கான் இ கானன் அப்படின்றவர் வந்து பாரசீக மொழியில் வந்து மொழியாக்கம் செய்கிறாரு. அடுத்தது தபிஸ்தான் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. இந்த தபிஸ்தான் அப்படின்றது என்னன்னு கேட்டால், பல்வேறு மதங்களுடைய நம்பிக்கை, அந்த மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியவற்றை குறித்து பாரபட்சமற்ற விளக்கங்களை கொண்டுள்ள ஒரு நூல் எதுன்னு கேட்டால் தபிஸ்தான். சரிங்களா? ஒரு மதத்தை பற்றி உயர்ந்தோ இன்னொரு மதத்தை பற்றி தாழ்ந்தோ அப்படின்னு இல்லாமல் எந்தெந்த மதம் என்னென்ன சொல்லுதோ அதை பற்றி மொத்தமாக சொல்லப்பட்ட ஒரு நூல். எந்த விதமான ஏற்றத்தாழ்வு பாரபட்சமே இல்லாமல் அப்படியே முழுக்க முழுக்க என்ன இருந்ததோ அதை அப்படியே சொன்ன நூல் எதுன்னு கேட்டால் தபிஸ்தான். அடுத்து மொழிபெயர்ப்புக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. எதை? மகாபாரதத்தை. அப்படி இந்த மகாபாரதத்தை வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டால் அபுல் பெய்சி. இந்த அபுல் பெய்சி யாருன்னு கேட்டால் அபுல் பாசலுடைய சகோதரர். யாருடைய காலத்தில் மகாபாரதம் வந்து பாரசீக மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னா அக்பருடைய காலத்தில் தான் மொழிபெயர்க்கப்படுது. சரியா? ஸோ அப்போது மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? மகாபாரதம். எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கிறாங்க? பாரசீக மொழிக்கு. மொழிபெயர்த்தவர் யார்? அபுல் பெய்சி. இந்த அபுல் பெய்சின்றவர் யார்? அக்பருடைய அவைகள புலவராக இருந்த அபுல் பாசலுடைய சகோதரர். சரியா? யாருடைய காலத்தில் மகாபாரதம் வந்து அப்போ மொழிபெயர்க்கப்படுது? அக்பர் காலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள்,
தாரோ ஷிகோ அப்படின்றவர் யார்? தத்துவ ஞான இளவரசர் அவுரங்கசீப்புடைய அண்ணன். இவர் தான் ஷாஜகானுடைய மூத்த பையன் இந்த தாரோ ஷிகோ. இவர் என்ன பண்ணுறாருனா உபநிடதங்களை எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்க்கிறார். எந்த நேமில் வந்து மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா சர் இ அக்பர் அப்படின்ற நேமில் வந்து மொழிபெயர்க்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மாபெரும் ரகசியம் அப்படின்றது தான் பொருள். சரியா? ஸோ அப்போது உபநிடதங்களை மொழிபெயர்த்தது யார்? தாரோ ஷிகோ. எந்த மொழியில் பெயர்க்கிறாரு? சர் இ அக்பர் அப்படின்ற மொழியில் மொழிபெயர்க்கிறாரு. அப்படின்ற பெயரில் மொழிபெயர்றாரு. இந்த நூலுடைய அவர் மொழிபெயர்த்து அந்த நூலுக்கு அவர் வச்ச பேர் வந்து சர் இ அக்பர் அப்படின்றது அந்த நூலுக்காக தாரோ ஷிகோ வச்ச பேர். சரியா? அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மாபெரும் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது அபுல் பெய்சி வந்து மகாபாரதத்தை வந்து மொழிபெயர்த்தார் பாரசீக மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த அபுல் பெய்சி வந்து மொத்தம் 3 நூல் வந்து எழுதியிருக்காரு. பாரசீக மொழிகள்லேயே எழுதியிருக்கிறார். என்னென்னு கேட்டால் ஒன்று மஸ்னாவி, இன்னொன்று உத்பி, இன்னொன்று நசிரி. இந்த 3 நூலுமே வந்து பார்த்திங்கன்னா பாரசீக கவிதை. சரிங்களா? பாரசீக கவிதை வடிவில் எழுதப்பட்டது. இது வந்து இந்தியாவில் தான் வந்து எழுதுகிறாரு. ஸோ அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரசீக கவிதைகளுக்கு வளம் சேர்க்கிற மாதிரி இந்த 3 நூல்களையும் அபுல் பெய்சி எழுதியிருக்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து பாருங்கள் கல்ஹனர். கல்ஹனர் அப்படின்றவர் வந்து காஷ்மீருடைய முழுமையான வரலாறு குறித்து ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலுடைய பேர் என்ன கேட்டால் ராஜவலி பதகா. ராஜவலி பதகா. இந்த நூலை பிருக்னபட்டர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தொகுக்கிறார். யாருடைய ஆட்சி காலத்தில்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில். ஸோ ஷார்ட்டாக பார்த்தலாமா? ராஜவலி பதகா அப்படின்றது ஒரு நூல். இந்த நூலை வந்து எழுதுனது கல்ஹனர். இந்த நூல் அந்த ராஜவலி பகதா அப்படின்ற நூல் எதை பற்றி குறிப்பிடுதுன்னா காஷ்மீருடைய முழுமையான வரலாற்றை பற்றி குறிப்பிடுது. கல்ஹனர் எழுதிய இந்த ராஜவலி பகதா அப்படின்ற நூலை தொகுத்தது யாருன்னா பிருக்னபட்டர். இந்த பிருக்னபட்டர் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த ராஜவலி பகதான்ற நூலை தொகுத்தார் அப்படின்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில். அவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? எப்படி வந்து இந்தியாவில் இருக்கிற நூல்கள்லாம் பெரும்பாலும் பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்தாங்களோ அதே மாதிரியே பாரசீகத்தில் இருந்த நூல்களும் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. இதனால் என்னங்க நடக்குது அப்படின்னா கிரேக்க அரேபிய புலமைகள் பல அறிவியல் முறைகள் வந்து இந்தியாவுக்கு வருது. சரியா? அடுத்தது அக்பருடைய காலத்தில் வானியல் அறிஞராக இருந்தது யாருன்னு கேட்டால் நீலகண்டர் தஜிலகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார். ஸோ இப்போ தஜிலகந்தி அப்படின்றது ஒரு வானியல் ஆய்வு நூல். இந்த வானியல் ஆய்வு நூலை யார் எழுதுறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீலகண்டர்ன்றது எழுதுறாரு. இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார். அடுத்தது ஷாஜகானுடைய அவைகள புலவர் யாருன்னு கேட்டால் ஜெகநாத பண்டிதர். இவர் எழுதின நூல் என்னென்னு கேட்டால் ரசங்கதாரா அப்படின்ற நூலை முகலாயர் காலத்தில் அதாவது ஷாஜகான் காலத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ அப்போது ரசங்கதாரான்ற ஒரு நூல் இதை யார் எழுதுறாருன்னா ஜெகநாத பண்டிதர் எழுதுறாரு. இவர் யாருடைய அவைகள புலவர்னா ஷாஜகானுடைய அவைகள புலவர். ஜெகநாத பண்டிதர் யாருடைய அவைகள புலவர்? ஷாஜகானுடைய அவைகள புலவர். அடுத்தது முகலாயர் காலத்தில் மக்களிடையே பொதுவான தொடர்பு மொழியாக எது வளர்ந்து வந்தது அப்படின்னு கேட்டால் உருது மொழி தான் வளர்ந்து வந்தது. முகலாயர் காலத்தில் மக்கள்கிட்ட வந்து பொதுவாக தொடர்பு மொழி. இப்போ நாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலுமே கூட இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் போகும்போது பொதுவான மொழியை எதை பயன்படுத்துகிறோம்? ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. அந்தமாரி ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போகும்போது அதை நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக எந்த மொழியை பொதுவாக பயன்படுத்துகிறோம்? ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி வந்து முகலாயர்கள் காலத்தில் வந்து பொதுவான தொடர்பு மொழியாக எது இருக்குன்னா உருது மொழி தான் இருக்குது. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? இந்தி மொழியோடைய ஒரு கிளை மொழி எதுன்னு கேட்டால் பிரிஜி. இந்த மொழி வடிவத்தில் அப்துல் ரஹீம் கானன் அப்படின்றவர் வந்து ஒரு பக்தி பாடல்களை வந்து எழுதுகிறார். எது தொடர்பான பக்தி பாடல்கள்னால் வாழ்க்கை குறித்த மனித உறவுகள் தொடர்பான பாரசீகர்களின் சிந்தனை இழையூறும் பக்தி பாடல்களை எழுதுகிறார். புரியுதுங்களா? அப்துல் ரஹீம் கானன் பக்தி பாடல்களை எழுதுகிறார். எந்த மொழி வடிவத்தில் எழுதுறாருனா இந்தி மொழியுடைய கிளை மொழியாக இருக்கக்கூடிய பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதுகிறார். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து கிழக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் வந்து பேசின இந்தி மொழியுடைய வட்டார மொழி என்னன்னு கேட்டால் அவதி. இந்த அவதியில் தான் வந்து துளசிதாசர் எழுதிய பாடல்கள் அவற்றின் பக்தி சிந்தனைகளுக்காக பிரபலமாகியது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிழக்கு உத்தரப்பிரதேசத்து மக்கள் பேசின மொழி எதுன்னு கேட்டால் இந்தி மொழியில் ஒரு கிளை மொழியாக இருக்கக்கூடிய அவதி என்ற மொழியை தான் பேசுகிறாங்க.
துளசிதாசருடைய பாடல்கள் இந்த அவதி மொழி மூலயமா தான் பிரபலமாகுது, அவ்வளோதான். அடுத்தது, இந்த முகலாயர் காலத்தில் ஏகநாதர், துக்காராம், ராம்தீஸ், முக்தீஸ்வர் ஆகியோருடைய இலக்கிய படைப்புகள் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றது. இவங்க இலக்கிய படைப்புகளால் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றது. ஏனைய மொழிகளின் மீதான சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை ஏக்நாத் கேள்விக்குள்ளாக்கினார். நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, அந்த ஏக்நாத் துக்காராம் பற்றி பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. சரியா? ஏனைய மொழிகளின் மீது இந்த சமஸ்கிருதம் என்ன பண்ணுன்னா ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தோம், வட்டார மொழிகளில் வந்து இலக்கியங்கள் எழுதப்பட்டாலுமே கூட பாரசீகமும் சமஸ்கிருதம் தான் நிர்வாக மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ அது நிர்வாக மொழியாக இருக்கிறதுக்கு காரணம் மற்ற மொழிகள் மேலே வந்து அது ஆதிக்கத்தை செலுத்துறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மேலாதிக்கத்தை வந்து சமஸ்கிருதம் வந்து மற்ற மொழிகள் மேலே காட்டக்கூடிய அந்த மேலாதிக்கத்தை ஏக்நாத்ன்றவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. சரியா? அடுத்தது, துக்காராமின் பாடல்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் ஆர்வத்தை தூண்டியது. முக்தீஸ்வர் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில் எழுதினார். இப்போது மேலே என்ன பார்த்தோம்? 3 பேர் பார்த்தோம். இந்த காலத்தில் ஏக்நாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வர் ஆகியோர் இலக்கிய படைப்புகளால் மராத்திய இலக்கியம் எழுச்சி பெற்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஏக்நாதர் என்ன பண்ணியிருக்காரு? சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. அடுத்தது வந்து துக்காராம் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கடவுள் கோட்பாட்டில் மேலே வந்து ஆர்வத்தை தூண்டியது. அடுத்தது வந்து முக்தீஸ்வர் என்ன பண்ணியிருக்காரு? மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இலக்கிய வளம் கொண்ட மராத்திய மொழியில் வந்து எழுதுறாரு. அடுத்தது பாருங்கள், விஜயநகர பேரரசர் யார்? கிருஷ்ணதேவராயர். அவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்தம் 2 நூல் எழுதியிருப்பார். ஒன்று ஆமுக்த மாலிதா, இன்னொன்று வந்து பார்த்தா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். இதில் இந்த ஆமுக்த மால்யதா அப்படின்ற நூல் வந்து ஆண்டாளை பற்றிய ஒரு காவியம். சரிங்களா? ஸோ கிருஷ்ணதேவராயர் எழுதிய இந்த ஆமுக்த மால்யதா அப்படின்ற இந்த நூலும் கிருஷ்ணதேவராயருடைய அவைகள புலவராக இருந்தது யாருன்னு கேட்டால் அல்லசாணி பெத்தனா. இந்த அல்லசாணி பெத்தனா மனு சரித்திரான்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூலும் தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்குது. சரியா? ஸோ கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்த மாலிதான்ற நூலும் அவர் கிருஷ்ணதேவராயருடைய அவைகள புலவராக இருந்த அல்லசாணி பெத்தனா எழுதிய மனு சரித்திரான்ற நூலும் தெலுங்கு இலக்கியத்தின் கலங்கரை விளக்கமாக திகழுது. அடுத்தது, அசாமிய மொழியில் பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கினார். அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அசாமியா மொழியில் பக்தி பாடல்களை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை உருவாக்கினார். அசாமிய மொழியில் கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான காதலை சித்தரிக்கும் கவிதைகளை கொண்ட சைதன்ய வழிபாட்டு முறை வங்காள இலக்கியத்தை மேம்படுத்தியது. சரியா? அடுத்தது, குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக் பரீத் ஆகியோரின் பாடல்கள் பஞ்சாப் மொழியின் பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அடையாளங்களாகும். என்னங்க எதையோ பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? கொஞ்சம் இந்த இலக்கிய டாப்பிக்கில் ஒரு 4-5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் முகலாயர்களுடைய சம்மந்தப்பட்டது. இது இப்போ பார்க்குறது எல்லாமே முகலாயர் காலத்தில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த மொழி எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த குரு அர்ஜுன் சிங் தான் எந்த நூலை தொகுக்கிறாரு? சீக்கியர்களின் புனித நூலாக இருக்கக்கூடிய குரு கிரந்தத்தை தொகுக்கிறார். இதில் தான் என்ன கோட்பாடு இடம்பெற்றிருக்குன்னா ஒரு கடவுள் கோட்பாடு இடம்பெற்றிருக்குது. இந்த ஒரு கடவுள் கோட்பாடு மேல் நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள் ஷேக் பரீத் ஆகியோருடைய பாடல்கள் மூலயமா பஞ்சாப் மொழியின் பரிணாம வளர்ச்சி முக்கிய பஞ்சாப் மொழியோட பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அடையாளங்களாக இந்த இவங்களுடைய பாடல்கள் வந்து பார்க்கப்படுது, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது, இப்போ வட இந்தியாவில் இப்படி நடந்துருச்சு, தெலுங்கு எப்படி வளர்ந்துன்னு பார்த்துட்டோம். தமிழில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முகலாயருடைய இந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கிய பரப்பில் சைவம் வைணவம் அப்படின்ற 2 மதங்கள் வந்து செல்வாக்கு பெற்று திகழுது. சரியா? இதில் குமரகுருபரர்னு ஒருத்தருக்கார். இவர் வந்து மாபெரும் சைவ புலவர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்து வாழ்ந்த ஒரு புலவர். இந்த 17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் இவர் காசி சென்று வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி இவர் காசி சென்று வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம் ஆகிய முக்கியமான இலக்கியங்களை எழுதுகிறாங்க.
ஸோ அப்போ முகலாயர் காலத்தில் தமிழில் சைவம் சார்ந்து எழுதப்பட்ட முக்கிய இலக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டால் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம். எழுதியது யாருன்னு கேட்டால் குமரகுருபரர். சரியா? அடுத்தது தாயுமானவர் சமரச சன்மார்க்கம் என்னும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றினார். தமிழில் சமரச சன்மார்க்கம் என்னும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் தாயுமானவர். அடுத்தது பாருங்கள், கிறித்துவ மத பரப்பாளர்களான ராபர்ட் டி நொபிலி, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இந்த கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி தான் அவருடைய பேரை என்னன்னு ஃபஸ்ட்டு மாற்றிருப்பார், தைரியநாதன் மாற்றிருப்பார். அப்புறமா தான் அவருக்கு தெரியும் தைரியன்றதே தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தைரியத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா வீரம் அப்படின்றது தான். ஸோ அதனால் அவரோட பேர் என்னவா மாற்றிக்கிட்டார், அவர் வீரமா முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார். இந்த கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கியோட அப்பா பேர் கொண்டல் பெஸ்கின்னு வரும். சரியா? இந்த ரெண்டு பேர் ராபர்ட் நொபிலி, கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி ஆகியோர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை செய்ய தொடங்கியிருந்த காலகட்டம் தான் இந்த முகலாயர் காலகட்டம். அவ்வளோதான், இதோட முகலாயர் காலோடைய இலக்கியம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கோல்கும்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்கும்பாஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, 1480 1686 வரைக்கும் ஆட்சி செஞ்ச அடில்ஷாகியுடைய அடில்ஷாகி மரபுடைய தலைநகர் எதுன்னு கேட்டால் பிஜாப்பூர். சரிங்களா? இந்த பிஜாப்பூரில் பல கட்டடங்கள், பல மசூதிகள் இருக்குது. இது எல்லாமே கண்களை கவரும் வண்ணம் இருக்கக்கூடிய கலை நுட்ப வேலைப்பாடுகளோடு உள்ள கட்டடங்கள் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த அடில்ஷாகி மரபுடைய தலைநகர் தான் எது, இந்த பிஜாப்பூர். இந்த அடில்ஷாகி வம்சத்துடைய 7வது ஆட்சியாளர் யாருன்னா முகமது அடில்ஷா. இந்த முகமது அடில்ஷாவுடைய மிடுக்கான அந்த கல்லறை தான் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா கோல்கும்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த கோல்கும்பாஸ்னு சொல்லக்கூடிய இந்த கல்லறையை அடில்ஷாவுடைய வாழ்நாளிலே கட்டுறாரு. இந்த கல்லறை அடர் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு மேலே மேற்பூச்செல்லாம் பூசி அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறை தான் இந்த கோல்கும்பாஸ். சரிங்களா? கட்டடத்துடைய 4 வெளி மூலைகள்லையும் எண்கோண கவி மாடங்கள் இருக்கும். எண்கோண கவி மாடம் இருக்கும். ஒவ்வொரு கவி மாடமும் 7 அடுக்குகளையும் ஒவ்வொரு அடுக்கும் பல சாளரங்களையும் கொண்டு இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. ரோமின் புனித பீட்டர் தேவாலயத்துக்கு அடுத்ததாக உலகத்திலேயே 2வது பெரிய குவி மாடம் எதுன்னு கேட்டால் இந்த கோல்கும்பாஸ் தான். ரோமுடைய புனித பீட்டர் தேவாலயத்துக்கு அடுத்து உலகின் 2வது பெரிய குவி மாடம் இந்த கோல்கும்பாஸ் தான். சரியா? இதோடைய சுற்றுச்சுவருடைய நீளம் 135 அடி உயரம். 135 அடி உயரம் 178 அடி. சுற்றுச்சுவருடைய நீளம் 135 அடி, உயரம் 178 அடி. இந்த கோல்கும்பாஸில் அடில்ஷாவுடைய கல்லறை மட்டும் இல்லாமல் அடில்ஷாவுடைய மனைவியான அருஸ் பீவி இவங்களுடைய கல்லறையும், அடில்ஷாவுடைய மகள் அடில்ஷாவுடைய பேரன், அடில்ஷாவுடைய பேரனின் பிரிய மனைவியான ரம்பா ஆகிய 5வரின் கல்லறையும் இந்த கோல்கும்பாஸில் இருக்குது. ஸோ அப்போ கோல்கும்பாஸ்னால் என்ன, அடில்ஷாகி வம்சத்துடைய 7வது ஆட்சியாளரான முகமது அடில்ஷாவின் கல்லறை தான் இந்த கோல்கும்பாஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கோல்கும்பாஸ் அடல் சாம்பல் நிற கலரில் இருக்குது. அடில்ஷா அவருடைய வாழ்நாள்லேயே அந்த கல்லறை கட்டுறாரு. இது 4 வெளி மூலைகளில் எண்கோண கவிகை மாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு கவிகை மாடத்திலையும் 7 அடுக்குகள் இருக்குது. புனித ரோமுடைய புனித பீட்டர் தேவாலயத்துக்கு அடுத்து உலகின் 2வது பெரிய குவி மாடத்தை கொண்டிருக்கு. இந்த சுற்றுச்சுவருடைய நீளம் 135 அடி, உயரம் 178 அடி. இதில் அடில்ஷா மட்டும் அவருடைய கல்லறை மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியான அருஸ் பீவி, அவருடைய மகள், அவருடைய பேரனின் பிரிய மனைவியான ரம்பா ஆகிய 5வரின் கல்லறையும் உள்ள இடம்தான் இந்த கோல்கும்பாஸ். அடுத்தது தாஜ்மஹால் பாருங்கள். தாஜ்மஹால் முகலாயர் கால சிறப்புமிக்க கட்டட வடிவம் எதுன்னு கேட்டால் தாஜ்மஹால் தான். அது இந்திய, பாரசீக, இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டு கலவையாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தாஜ்மஹால் இந்திய, பாரசீக, இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டு கலவையாகும். இது ரொம்ப முக்கியம். இது யாருக்காக கட்டப்படுதுன்னா மும்தாஜுக்காக கட்டப்படுது. யார் கட்டினார் அப்படின்னா ஷாஜகான் கட்டினார். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1212 திருமணம் ஆகி 1635 குழந்தை பேரின் போது மும்தாஜ் இறந்துறாங்க. அதாவது டெலிவரி அப்போ மும்தாஜ் இறந்துறாங்க. அது வரைக்கும் ஷாஜகானோடைய உற்ற ஒரு துணைவியாக இருந்த மனைவி தான் யாருன்னு கேட்டால் மும்தாஜ். அவங்களுக்கு அழியா புகழை கொடுக்கறதுக்காக ஷாஜகானால் கட்டப்பட்டது அந்த தாஜ்மஹால் அப்படின்னு தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இவருக்கு எப்போ திருமணம் ஆகுது மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் 1212. எப்போ இறந்துறாங்க 1631
மும்தாஜ் வந்து மரணம் அடைஞ்சாராங்க. சரிங்களா? அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால். சரி, இது யார் கட்டினது, யார் மேற்பார்வை செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியராகிய உஸ்தத் அகமது லவ்ஹாரி என்பவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் இவ்வளாகத்திற்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை இக்காலகட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்களையே சாரும். ஸோ தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார்? தாஜ்மஹாலுடைய தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார்னா உஸ்தத் அகமது லவ்ஹாரி. ஆனால் இந்த வரைபடத்தை வந்து அவர் தயாரிக்கலை. சரியா? அடுத்தது, இவ்வளாகம் தலைவாயில் தோட்டம், மசூதி, கல்லறை மாடம், அடுத்தது மினார் என்று அழைக்கப்படும் 4 கோபுரங்கள் ஆகிய அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டது. இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட் கிடையாது. அடுத்தது பாருங்கள், 1632 கட்டட வேலை வந்து தொடங்குது. எப்போனா 1632 தான் வந்து கட்டட வேலை வந்து தொடங்குது. இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பா ஆகியவற்றிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கல்லறை மாடப்பணியை 1638 ஆரம்பித்து 1639 கட்டி முடிக்கிறதுக்காக பணி அமர்த்துறாங்க. ஸோ அந்த கட்டடப்பணி எப்போ தொடங்குது? 1632 தாஜ்மஹாலை கட்டுவதற்கான பணி தொடங்குது. எவ்வளோ பேர், எத்தனை தொழிலாளர்கள் வந்து இதில் வேலை செஞ்சாங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. எந்த காலகட்டத்துக்குள்ளே? 1638 டு 1639 கட்டி முடிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பேரை வந்து இவ்வளோ பேர் வந்து பணி வந்து அமர்த்துறாங்க. 20,000 பேரை வந்து பணி அமர்த்துறாங்க. ஆனால் இதை வந்து எப்போ தான் கட்டி முடிக்கிறாங்களாம்? 1643 தான் இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. இந்த அலங்கார வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1647 வரைக்கும் ஆயிடுச்சு. சரியா? அடுத்தது ஜாகிர்தாரி முறைனா என்னென்னு தெரிஞ்சுங்க. ஜாகிர்தாரி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு நில உடைமை முறையாகும். நிலத்தை யார் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முறை தான். இந்த முறை வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் தான் வளர்ந்து வருது. எது? ஜாகிர்தாரின்ற முறை வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வளர்ந்தது? டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் தான் வளர்ந்தது. இந்த ஜாகிர்தாரி முறையின் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரமோ, அந்த பகுதியை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரமோ அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த அதிகாரி அந்த பகுதியில் வந்து வரியை வசூல் செஞ்சு நிர்வாகத்தை பார்வையிட்டு வரியை வசூல் செஞ்சு அரசு கொடுப்பார். அந்த அதிகாரியுடைய பேர் தான் என்னது? ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு பேர். ஸோ அவருக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் தான் ஜாகிர்தார். சரி, அந்த அதிகாரியுடைய பேர் வந்து ஜாகிர்தாரி, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜாகிர். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஜாகிர்தாரி முறைன்றது ஒரு நில உடைமை முறை. இது வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் தான் வளர்ச்சி பெறுது. இந்த முறையின் கீழே வந்து வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரமும் அந்த இடத்த வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தையும் வந்து ஒரு அதிகாரிக்கு கொடுத்துருவாங்க. அந்த அதிகாரிக்கு பேர் வந்து ஜாகிர்தாரி, அந்த இடத்துக்கு பேர் வந்து ஜாகிர். ஓகேவா? அடுத்தது ஜமீன்தாரி. இதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து இன்னொரு நில உடைமை முறை தான். பாரசீக மொழியில் ஜமீன்தார் அப்படின்ற சொல்லுக்கு நிலத்தின் உடைமையாளர்னு பொருள். பிரபுகள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் ஜமீன்தார்களாக இருந்தாங்க. அக்பர் காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரபுகளும் முந்தைய அரசு குடும்பங்களின் வழித்தோன்றல்களும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமையையும் வழங்குறார். யார்? அக்பர் தான். இந்த ஜமீன்தாருடைய முக்கியமான ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், குத்தகைதாரர்கள்ட்ட இருந்தோம், நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்களே அந்த விவசாயிகள்கிட்ட இருந்தோம் வரியை வசூல் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுதான் இந்த ஜமீன்தார்களுடைய ஒர்க்கு. அப்போ ஜமீன்தாரினா என்னது? ஜாகிர்தாரி முறை மாதிரியே இருக்கக்கூடிய மற்றொரு நில உடைமை முறை தான் இந்த ஜமீன்தாரி. பாரசீக மொழியில் ஜமீன்தார் அப்படின்ற சொல்லுக்கு வந்து நிலத்தின் உடைமையாளர் அப்படின்றது பொருள். யாரெல்லாம் ஜமீன்தாராக இருந்திருக்காங்க? பிரபுகள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் ஜமீன்தாராக இருந்திருக்கிறாங்க. அக்பர் தான் என்ன பண்ணுறாரு? பிரபுகளுக்கும் முந்தைய அரச குடும்பங்களின் வழித்தோன்றங்களுக்கும் இந்த நிலத்தை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கக்கூடிய உரிமையை வழங்குறாரு. ஜமீன்தாரோடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தா, குத்தகைதாரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்துறது தான் இவங்களுடைய ஒர்க்காக இருந்திருக்கு. அடுத்தது பீரங்கி. ஒன்றுமே கிடையாது. பீரங்கினா என்ன? பீரங்கியை பயன்படுத்தக்கூடிய இராணுவ படைப்பிரிவு பீரங்கி படை ஆகும். இதை இடம் விட்டு இடம் செல்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதை ஏங்க ஒரு பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கோட்டை முதல்ல அடிக்கிறதுக்காக இந்த பாகுபலி படத்தில் காட்டுற மாரி பெரிய பெரிய கல்லை வச்சு ஒரு மிஷின் மாரி வச்சுருப்பாங்க பாருங்கள். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது கஷ்டம். ஆனால் அந்த பீரங்கியை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதே சமயம் பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் தான் இந்த பீரங்கியை வந்து இயக்க முடியும். ஏன்னா தள்ளிக்கின்னு போகணும், வெடிமருந்தை லோட் பண்ணணும், ஆங்கில ட்விஸ்ட் பண்ணணும்,
ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் வந்து ஒருவருக்கும் மேற்பட்டவர்களால் இந்த பீரங்கி வந்து இயக்கப்பட்டது. பீரங்கியில் எதை வச்சு இயக்குறாங்க? வெடிமருந்து வச்சு தான் இயக்குறாங்க. அப்போது அந்த வெடிமருந்து முதல்ல யாரால் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் தான் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெடிமருந்து ஐரோப்பாவை போய் ரீச் ஆகுது. ஐரோப்பாவை போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் கிபி 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தான் இந்த வெடிமருந்தை துப்பாக்கிகளிலையும் பீரங்கிகளையும் பயன்படுத்துறதுக்கான அந்த முறையை வந்து டெவலப் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சீனர்கள் வந்து வெடிமருந்தை மட்டும்தான் தயாரித்தாங்க. அந்த வெடிமருந்தாவே எங்கே போகுதுன்னு கேட்டால் ஐரோப்பாவுக்கு கிபி 13 போகுது. அதுக்கப்புறமா கிபி 14 இதை பீரங்கியில் எப்படி பயன்படுத்தணும், துப்பாக்கியில் எப்படி பயன்படுத்தணுன்ற முறையை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பாபருக்கு முன்னதாக இந்தியாவில் போர்களில் வந்து பீரங்கி பயன்படுத்துறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஸோ போரில் பீரங்கியை பயன்படுத்தின முதல் ஆள் இந்தியாவில் யாருன்னு கேட்டால் பாபர் தான். சரியா? அதனால தான் அவர் எல்லா போர்லையும் ஈஸியாக ஜெயிச்சிட்டார். அடுத்தது மாலிக் ஆம்பர். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், இவர் வந்து ஒரு அடிமை. இவர் வந்து எங்கேருந்து அடிமையாக கொண்டு வரப்படுறாரு இந்தியாவுக்கு அப்படின்னா எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு அடிமையாக கொண்டு வரப்போ எத்தியோப்பியாவிலேருந்து அடிமையாக வந்த அந்த மாலிக் ஆம்பர் பல பேர்கிட்ட மாறி லாஸ்ட்டாக யார்கிட்ட வராங்கன்னா அகமது நகருடைய அமைச்சராக பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கிஸ்கான்கிட்ட வராரு. ஸோ செங்கிஸ்கான் தான் கடைசியாக என்ன பண்ணுறாரு, இந்த மாலிக் ஆம்பரை வந்து அடிமையாக வாங்கிட்டு வராரு. இவர் இந்த மாலிக் ஆம்பர் வந்து செங்கிஸ்கான் கிட்ட அரசியல் விவேகம், இராணுவம் மற்றும் நிர்வாக விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறார். செங்கிஸ்கான் ஒரு கட்டத்தில் வந்து இறந்துடுறாரு. இந்த செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறமா செங்கிஸ்கானுடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாலிக் ஆம்பரை சுதந்திர மனிதராக வந்து அறிவிச்சிட்றாங்க. மாலிக் ஆம்பரை வந்து சுதந்திர மனிதராக அறிவிச்சிட்றாங்க. இப்போ முகலாயருடைய ஆட்சி காலம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்தப்ப தக்காணத்தில் முஸ்லீம்கள் மராத்தியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிணைந்து முகலாயர்கள்கிட்ட இருந்து இந்த தக்கான பகுதியை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால் இந்த மாலிக் ஆம்பர் தான். சரியா? இப்படி இந்த பெரிய விஷயத்தை செஞ்ச இந்த மாலிக் ஆம்பர் 1626 மே 14 அவருடைய 75வது வயதில் இறந்துடுறாரு. சரிங்களா? அவரால் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் தான் பிற்காலத்தில் முகலாய அரசுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக வந்து மாறிடுறாங்க. அடுத்தது சுல்தானுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த கோல்கொண்டா, பிஜாப்பூர், பேரார் இது எல்லா வம்சத்துக்கும் ஒரு பேர் இருக்குங்க, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். கோல்கொண்டா அப்படின்னா அந்த கோல்கொண்டாவை ஆட்சி செஞ்ச அரச வம்சத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா குதுப் ஷாஹி அரசர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்கொண்டாவை ஆட்சி செஞ்ச அரசர்கள் என்னன்னு சொல்லுவாங்க? குதுப் ஷாஹி அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜாப்பூரை ஆட்சி செஞ்சவங்கள அடில் ஷாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரார்னா இமத் ஷாஹி, பீடார்னா பரித் ஷாஹி, அகமது நகர்னா நிஷாம் ஷாஹி. இது ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒரு பொறுத்தையில் கொடுத்து கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அடுத்தது செங்கோட்டை. இந்த செங்கோட்டைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் லால் குயிலா. இந்த செங்கோட்டையை கட்டினது யார்? ஷாஜகான். இது ஏன் வந்து செங்கோட்டைன்னு அழைக்கப்படுது? இது வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டினால செங்கோட்டைன்னு அழைக்கப்படுது. இதை வந்து எப்போ கட்டினார்னா 1639. இதில் பெரும்பாலும் மேலேயே பார்த்துட்டோம். இதில் புதுசாக என்னென்னு கேட்டால் செங்கோட்டையோட இன்னொரு பேர் லால் குயிலா. 1639 ஷாஜகான் கட்டுறாரு. இந்த செங்கோட்டை அப்படின்றது முகலாயர்களுடைய வாழ்விடம், அதாவது அவங்களுடைய அரண்மனை, அவங்க வீடு மாதிரி இந்த செங்கோட்டை அப்படின்றது. சரியா? அடுத்தது நம்ம கமெண்ட்டில் நண்பர் ஒருத்தர் 2-3 வீடியோவில் சொல்லியிருந்தார், என்னால் அது செய்யவே முடியலை, கடைசியான இந்த வீடியோவில் தான் அது செய்ய முடிஞ்சிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீடியோவோட இறுதியிலையும் ஃபஸ்ட்டு யார் ஆட்சி செஞ்சால் அடுத்தது யார் ஆட்சி செஞ்சால் அரசரோட லிஸ்ட்டு கொடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை தான் பார்க்க போகிறோம். முகலாயர்களில் வந்து முக்கியமான அரசர்கள் எத்தனை பேர்னு கேட்டால் 6 பேர் தான். ஃபஸ்ட்டு பாபர். இவர் வந்து முகலாய அரசுக்கு வந்து அடித்தளமிட்டவர். அடுத்தது பாபருடைய மகனாக இருக்கக்கூடிய உமாயூன். இவருடைய ஆட்சி பிரிவில் தான் ஷெர்ஷா வந்து என்ன பண்ண இவரை தோக்கடித்து கொஞ்ச காலம் வந்து அவர் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் வந்து ஷெர்ஷா இறந்துட்டு அவருடைய வலிமையற்ற புதல்களுடைய ஆட்சி அப்போ மறுபடியும் உமாயூன் வந்து கைப்பற்றிடுவார். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் யாருடைய ஆட்சி வந்துடும்? முகலாயருடைய ஆட்சியே வந்துடும். அடுத்தது யார் ஆட்சிக்கு வராருன்னா உமாயூனுடைய மகனாக இருக்கக்கூடிய அக்பர். அக்பருக்கு அடுத்தது யார் ஆட்சிக்கு வராருன்னா அக்பருடைய மகனாக இருக்கக்கூடிய ஜஹாங்கீர். இந்த ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்னது? ஃபரித்தா. ஃபரித் வந்து இவர் ஷெர்ஷாவுடைய இயற்பெயர் தான் ஃபரித்து. ஜஹாங்கீரோட இயற்பெயர் வந்து சலீம். சரியா?
ஜஹாங்கீரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வராருன்னா ஷாஜகான். இந்த ஷாஜகானோட இயற்பெயர் என்னன்னு கேட்டால் குர்ரம். அடுத்தது ஷாஜகானுக்கு அடுத்தது யார் ஆட்சிக்கு வராருன்னா அவுரங்கசீப். சரிங்களா? இவருடைய பட்டப்பேர் அவுரங்கசீப்புடைய பட்டப்பேர் என்னன்னு கேட்டால் ஆலம்கீர். சரியா? அவ்வளோதான். இதோ இப்படி தான் இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இந்த முகலாயர்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக்ங்க. இது 11th புக்கில் இருக்குது, எத்திக்ஸ் புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்குது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். ஆனால் 2 பாயிண்ட் மட்டும் டாபிக் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று முகலாயர் காலத்தில் இருந்த ஆட்சி நிர்வாகம் ஒன்று. இவங்க எல்லாருக்குமே இன்னொரு பட்டப்பேர் ஒன்று இருக்கும். இந்த பாபர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா நம்பிக்கையை காப்பாற்றுபவர் அப்படின்றது ஒரு பட்டப்பேர். அடுத்தது உமாயின்ன்றதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்தமாரி இருக்கும். இந்த 2 விஷயத்தை மட்டும் இதில் நான் சொல்லலை. அது முடிஞ்சதுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணி விட்டுறேன். கண்டிப்பாக அதர்வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.